பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ரூட்ஸ் அண்ட் ரிடம்ஷனுடைய 6வது நாளுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் மேற்படியாய் நாம் ஒரு சில காரியங்களை இன்னும் ஆழமாக பார்க்க போகிறோம். நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, முதல் 3 நாட்கள் நம்ம வெறும் ஒரு முன்னுரை, இரத்த வழின்னா என்ன, ஆவிக்குரிய வரைபடம்னா என்ன, குடும்பத்தில் என்னென்னலாம் இருந்தது, அந்த மாதிரி காரியங்கள்லாம் பார்த்தோம். அதுக்கு பின்னாடி இருந்ததான பலிபீடங்கள், அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கிற உடன்படிக்கைகள், பொருத்தனைகள், அதெல்லாம் எப்படி செயல்படுகிறது, அதை எப்படி நம்ம கேன்சல் பண்ணணும், என்னென்ன விதத்தில் அதுக்கு தாக்கம் இருக்குது, நிலத்தின் மேலே என்ன தாக்கம், அந்த நமக்கு இருக்கிற பேரில் என்ன தாக்கம், இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம பார்த்தோம். கடைசியாக நம்ம போன வெள்ளிக்கிழமை நம்ம தியானித்த ஒரு பகுதி லீகல் கிரவுண்ட்ஸ், சட்டப்படி இருக்கிறதான காரியங்களை நம்ம என்ன பண்ணணும், நம்ம மாற்றணும். அது அந்த நியாயப்படி இருக்கக்கூடியதான அந்த நமக்கு எதிராக இருக்கக்கூடிய காரியங்களை நம்ம தேவனுடைய நீதிமன்றத்துக்கு முன்பதாக போய் முறையிடுவது என்கிற காரியத்தை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த நீதிமன்றம் அப்படின்னும் போது அதில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை உங்களோடு கூட வெள்ளிக்கிழமை பகிர்ந்து கொண்டேன். அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடியதான ஒரு சில முக்கியமான காரியங்கள் என்ன, அந்த நீதிமன்றத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதை பற்றி ஒரு சில வசனங்கள்லாம் வாசிச்சுட்டு நம்ம போக போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, அந்த நீதிமன்றத்தில் நம்ம தேவனுடைய பரலோக நீதிமன்றத்துக்கு முன்பதாக நின்று சட்டப்படி இருக்கிறதான பிசாசனுடைய எல்லா காரியங்களையும் நம்ம கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ அடுத்த நம்ம ஒரு 6-7 நாள், இன்னும் அடுத்து ஒரு 3-4 நாட்களுக்கு நம்ம அடுத்து நம்ம செய்ய வேண்டியது என்ன, அதுக்கப்புறம் கடைசி ஒரு 2-3 நாட்களில் இன்னும் அதனுடைய ஃபினிஷிங் டச், அது முடிவாக நம்ம எப்படி இந்த ரெஸ்டோரேஷனை, இந்த இரத்த வழி சீரமைப்பை தக்க வச்சு காத்துக்கொள்வது மாத்திரம் இல்லை, நமக்கு அடுத்த தலைமுறைக்கும் என்ன பண்ணணும், அதை கொண்டு போகணும். அதுக்கு தான் இந்த ட்ரைனிங்கே, இந்த டீச்சிங்கே. எதுக்குன்னா, வெறும் நம்ம மாத்திரம் டெலிவர் ஆகிறதுக்கு, நம்ம மாத்திரம் விடுதலை ஆகிறதுக்கு கிடையாது, நமக்கு அப்புறம் வர்ற நம்முடைய தலைமுறையும் என்ன ஆகணுங்க, விடுதலையில் நடக்கணும். அதற்காக தான் இந்த காரியங்களை நம்ம படிக்கிறோம். சரிங்களா? கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது, நம்ம தேவனுடைய மகிமையை சுமக்கிற ஒரு மரபு. லெகசினா மரபுன்னு சொல்லுவாங்க. மரபுனா என்னன்னா, அதாவது அந்த குடும்பத்திற்குனே உரியதான ஒரு சில நற்பண்புகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. எங்கள் குடும்ப மரபுங்க அப்படின்னும். அப்படின்னா என்னன்னா, எங்கள் குடும்பத்துக்குனே உள்ள ஒரு சில நற்காரியங்கள். ஸோ அந்த மாதிரி இப்போ நம்மளுடைய குடும்பத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம உண்மையாலுமே தேவனுடைய வார்த்தையின்படி பரிசுத்தாவினுடைய துணையினாலே நம்ம ஒரு லெகசியை பில்ட் பண்ணுறோம். நம்ம ஒரு மரபை கட்டுகிறோம். அது நம்மளோடு நின்று விடுவதில்லை. நமக்கு அப்புறம் எத்தனை தலைமுறையை வாசிக்கிறோங்க, 1000 தலைமுறை மட்டும் கர்த்தர் அந்த காரியங்களை பின்தொடர செய்ய போகிறார். சரிங்களா? ஸோ அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முன்னுரையாக ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்கலாம். முதலாவது, இந்த வெள்ளிக்கிழமை நம்ம பேசணும் இல்லைங்களா. ஸோ நம்ம முதலாவது என்ன பண்ணணும்னு சொன்னாங்க, குற்றச்சாட்டு. அதாவது அவன் பேர் என்னங்க, குற்றம் சாட்டுகிறவன். பிசாசை பற்றி சொல்லும் போது அவன் குற்றம் சாட்டுகிறவன். அப்போ குற்றம் சாட்டுகிறவன் குற்றம் சாட்டும் பொழுது நம்ம என்ன செய்யணும், அவன் சொல்லுகிற காரியங்களை, அவன் அக்யூஸ் பண்ணுகிற காரியங்களை நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். ஏன்னா அவன் நியாயப்படி என்ன பண்ணுறாங்க, அவன் குற்றம் சாட்டுகிறான். பாருங்க, ஒரு வசனம், இந்த வசனம் தான் நான் வெள்ளிக்கிழமை நான் உங்களுக்கு காண்பிக்கல, பட் இன்னைக்கு நான் அதை சொல்லிட்டு இதை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். மத்தேயு 5வது அதிகாரம் 25வது வசனம் வாசிப்போமா? எதிராளி உன்னை நியாயாதிபதியின் இடத்தில் ஒப்புக்கொடாமலும், நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்புக்கொடாமலும், நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோடே வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனுடனே நல்மனம் பொருந்து. இப்போ இங்கே ஏசப்பா எதிராளியோட, அதாவது ராசியாய்க்கோன்னு சொல்லலை, உன் மேலே லீகலான சட்டப்படியான காரியங்கள் இருந்தால் அதை ரெக்டிஃபை, அதை சுமூகமாக தீர்ப்பதற்கு, அதிலிருந்து நீ விடுவிக்கப்படுவதற்கு நீ என்ன பண்ணு, வழிகளை தேடிக்கொள் அப்படின்னு சொல்கிறாரு. வழிய அவன் தீமையோட ஒத்து போகணுன்றது கிடையாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? நான் சொல்கிறது நல்லா கவனிங்க. இப்போ இந்த இடத்துல ஏசப்பா என்ன சொல்கிறாரு, எதிராளியோடைய வழியில் இருக்கும்போது சீக்கிரமாக அவனோட நல்மனம் பொருந்துனா, ஒரு தீமை செஞ்சுட்டான், இல்லை அந்த தீமையில் போய் நீ பங்கெடுன்றதுக்காக ஏசப்பா அதை சொல்லலை. நல்லா கவனிக்கணும். எதற்காக சொல்கிறாரு,
அவன் என் மேல நியாயப்படி ஒரு குற்றம் வைத்திருந்தாலும் அதை நான் நிவர்த்தி செய்வதற்கு என்ன வழி இருக்குது அப்படின்றத நான் என்ன பண்ணணும், நான் பார்க்கணுமா. இல்லைன்னா எங்க போய் அடைப்பாங்கன்னு சொல்லி ஏசப்பா சொல்றாரு, நியாயாதிபதி இடத்துல போவ, நியாயாதிபதி உன்னைய, ஜட்ஜு உன்னைய போலீஸ்கிட்ட ஒப்பு கொடுப்பாரு, போலீஸ் தூக்கி உன்னை எங்க போடுவாங்க, ஜெயிலில் போடுவாங்க, சிறைச்சாலையிலே உன்னைய போட்டுருவாங்க. ஏன்னா நியாயப்படி உன் மேல இருக்கிறதான காரியங்கள் என்ன பண்ணப்படலை, அது மாற்றப்படலை. சட்டப்படி உன் மேல இருக்கிற காரியங்கள் மாற்றப்படலை, இன்னும் சட்ட ரீதியா அந்த காரியங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால உன் மேல அவனுக்கு ஃபுல் கிளைம் இருக்குது உன் எதிராளிக்கு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, அவனோட நீ நல்மனம் பொருந்து. அப்போ இங்க அதை தான் நம்ம பார்க்குறோம். ஸோ மொதல் விஷயம், இதுல 2 விஷயம் இருக்குது. போன நம்ம வெள்ளிக்கிழமை பார்த்ததுல 2 முக்கியமான காரியத்தை நம்ம பார்த்தோம். முதலாவது, குற்றவாளி குற்றம் சாட்டும் பொழுது அதை ஒத்துக்கொண்டு தான் ஆகணும். அடுத்து 2வதா பார்த்தோம், ஒத்துக்கொண்டுட்டு நம்ம குற்றவாளி நிற்கிறதுக்காக கிடையாது, அதற்கு மேலாக இன்னும் சத்தமாக பேசுகிறதான இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நம்ம என்ன பண்ணணுங்க, நம்ம கேட்கணும். இயேசுவின் ரத்தம் எனக்காக பேசுவதினால், இயேசுவின் ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டதினால், இவ்விதமான ஒரு சட்டப்படியா ஒரு ரீதியான ஒரு விஷயத்துல சட்ட ரீதியா என்னை நீ டார்கெட் பண்ணி என்னை கார்னர் பண்ணியிருந்தாலும் இயேசுவின் ரத்தம் என்னை என்ன பண்ணுது, விடுதலையாக்குது. என் சார்பில் இயேசுவின் ரத்தம் சிந்தப்பட்டது, என் சார்பில் இயேசுவின் ரத்தம் பரிந்து பேசுகிறதுன்னு சொல்லி நம்ம 2வது முக்கியமான காரியத்தை நம்ம நீதிமன்றத்துக்கு முன்னாடி நம்ம நின்று, பரலோக நீதிமன்றத்துக்கு முன்னாடி நின்று நம்ம பேச வேண்டியது அவசியமா இருக்கு. அஃப்கோர்ஸ் நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழக்காடி கொண்டிருக்கிறார். ஆனால் இயேசுவின் ரத்தத்தை நம்ம என்ன பண்ணணுங்க, நம்ம கண்டிப்பா நம்ம ப்ளீட் பண்ணணும். ப்ளீட்னா அதற்காக, இயேசுவின் ரத்தத்திற்காக தெய்வ சமூகத்தில், பரலோக நீதிமன்றத்துக்கு முன்பதாக நம்ம கெஞ்சணும், நம்ம அதற்காக தெய்வ சமூகத்தில் கேட்கணும். இப்படி தான் எல்லா லீகல் கிரவுண்டு, நியாயப்படியான அவனுடைய எல்லா தொடர்புகளையும் என்ன பண்ணணும், வெட்டணும். புரியுதுங்களா? இது ஃபர்ஸ்ட் பார்ட். நம்ம வெள்ளிக்கிழமை பார்த்தது தான் அந்த ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போ அதனுடைய தொடர்ச்சியை நம்ம பார்க்க போறோம். என்ன நடக்குது அப்படின்னா, அடுத்ததான் நம்ம செய்கிற காரியம் என்ன அப்படின்னா, லெகசியை பில்ட் பண்ணுறோம். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு தெய்வீக மரபை நாம் கட்டி எழுப்புகிறோம். Deliverance does not stop with you, but it crosses over generations. பல தலைமுறைகளுக்கு அது கடந்து போகிறதாக இருக்கிறது. அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இப்போ நீங்க நார்மலா ஒரு வீடு கட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடு எப்படிப்பட்ட ஒரு ஆசையோட கட்டுவீங்க? நான் மட்டும் வாழ்ந்ததுக்கு அப்புறம் அந்த வீடு இடிஞ்சு போயிடணும்னு நினைப்போமா? என்ன பண்ணுவோம், எனக்கு அப்புறம் என் பிள்ளைங்க வந்தாலும் இந்த வீட்டில் இருக்கணும், என் பேர பிள்ளைங்க வந்தாலும் வீட்டில் இருக்கணும்னு நினைப்போமா இல்லையா? அதெல்லாம் மிஞ்சி, அப்படியே நீங்கள் இருக்கலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கருங்கல்ல கட்டினா கூட மிஞ்சி போனால் ஒரு 100 வருஷம் தான் தாங்கும். கான்கிரீட் வீடு ஒரு 50 வருஷம்ன்றாங்க. நம்ம கருங்கல்ல கட்டினீங்கன்னா, கல்லில் கட்டினீங்கன்னா ஒரு 100 வருஷம் தாங்கும். அதை தாண்டி வீடுகள்லாம் நிலை நிற்பது இல்லை. ஆனால் இப்போ நம்ம பேசுறது 1000 தலைமுறை. அப்போது இது பார்த்திங்கன்னா, நம்ம முதலாவது நம்ம கவனம் தேவை. ஏன்னா 1000 தலைமுறைக்கு நிலை நிற்கக்கூடிய ஒரு மரபு. அடுத்ததா சிரமம் இதில் இருக்குது, சிரமம் இருக்குது. சிரமப்படாமல் நம்ம என்ன பண்ண முடியாது, இதை கட்டி எழுப்ப முடியாது. சொல்றது புரியுதுங்களா? ஸோ டெலிவரன்ஸ், விடுதலை ஆகிறதுல நமக்கு ஒரு நம்ம அவ்வளோ சிரமப்படல. அதில் முக்கால்வாசி நமக்காக பரிந்து பேசி விடுதலை தந்ததெல்லாம் இயேசுவின் ரத்தமே நமக்கு செஞ்சு முடிச்சிருச்சு. சரிங்களா? ஆனால் இப்போ நம்ம அடுத்து செய்ய போகிறதுலையும் அஃப்கோர்ஸ் தேவ கிருபை இருக்குது, தேவ கிருபை தேவைப்படுது, இயேசுவின் ரத்தம் நமக்கு தேவை, எல்லாமே தேவை. ஆனால் இதில் அதிகமாக நம்ம சைடில் நம்ம பார்ட்டில் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்குது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் தனிப்பட்ட விதத்தில் ரத்த வழியில் சுத்திகரிப்புக்காக ஜோம் பண்ணோம். அதில் நம்ம வெறுமனே ப்ரேயர் மட்டும்தான் பண்ணோம், வேற எதுவுமே பண்ணல. வெறும் ஜபம் பண்ணோம், கிருபையில் நிலைச்சிருக்கணும்னு ஜோம் பண்ணுறோம், வசனத்தை வாசிக்கிறோம், இந்த காரியங்களை மாத்திரம் தான் பண்ணுறோம். கர்த்தர் அந்த விடுதலையே தராரு. ஆனால் அடுத்து நம்ம பார்க்க போகிறதான காரியங்கள், இந்த மரபை கட்டி எழுப்புறது, குடும்பத்தில் தலைமுறைக்கு 1000 தலைமுறைக்கு நிற்கக்கூடிய ஒரு அமைப்பை கட்டணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், இதற்கு ஹியூமன் ரெஸ்பான்சிபிலிட்டி, தனிப்பட்ட விதத்தில் மனிதனாகிய நானும் என்ன பண்ணுங்க, அதிக பொறுப்புள்ளவனா நான் இருக்கணும். சரிங்களா? ஸோ அப்போது நிறைய பேர் இந்த லெகசி மரபு அப்படின்றது எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்வாங்கன்னா, ஒருத்தர் மரித்ததுக்கப்புறம் ஹிஸ் லெகசி கண்டினியூஸ் அப்படின்வாங்க. அதாவது ஒருத்தர் இறந்து போயிட்டார், இப்போ ஒரு பெரிய ஒரு வித்வான் ஒருத்தர் இறந்து போயிட்டார்னு வச்சுப்போமே. இப்போ உதாரணத்துக்கு நம்ம எல்லாருக்கும் பிடித்த ஒரு நல்ல ஒரு தலைவர் அப்துல் கலாம், அவர் மரிச்சிட்டார். இப்போ அவருக்கு அப்புறம் அவரை மாதிரியே ஒரு பண்புகளோட, அவரை மாதிரியே ஒரு அறிவு கூர்மையோட ஒரு சயின்டிஸ்ட் ஒருத்தர் உருவானாரு அப்படின்னா உடனே என்ன சொல்லுவாங்க, எல்லாரும் என்ன புகழ்வாங்க, அவரை மாதிரியே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்லுவாங்க, அப்துல் கலாமோடைய லெகசி என்ன ஆகுதுங்க,
தொடருது, ஏன்னா அவரை மாதிரியே இவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இப்போ இந்த நம்ம பைபிள் நமக்கு சொல்ற கற்றுக்கொண்ட 1000 தலைமுறைக்கு நிற்கக்கூடிய இந்த மரபு இருக்கு இல்லைங்களா, இது நம்ம மரித்ததுக்கு அப்புறம் தான் உருவாகிறது கிடையாது. அது உலகத்தில் இருக்கிறதான லெகசி. ஆனால் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்குற இந்த மரபு அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்ம எப்போ தீர்மானிக்கிறோமோ அப்பயே ஆரம்பிச்சிருது. நான் மரித்ததுக்கு அப்புறம் இல்லை. இப்போ நான் ஒரு 90 வயசு 100 வயசுல நான் மரிக்கிறேன் அப்படின்னா அப்போ அது ஆரம்பிக்கிறது கிடையாது. 100 வயசுக்கு அப்புறம் தான் என் குடும்பத்தில் என்னுடைய பண்புகள்லாம் வெளிப்படணும்னு அவசியம் இல்லை. நான் எப்போ தீர்மானித்து என் வாழ்க்கை மாற்றப்படணும், என்னுடைய இரத்த வழி சுத்திகரிக்கப்படணும், என்னுடைய வேர்கள் சுத்திகரிக்கப்படணும், நான் தனிப்பட்ட விதத்தில் எப்போ ஒரு தீர்மானம் எடுக்கிறேனோ அப்போத்திலிருந்தே என்னுடைய லெகசி ஆரம்பித்து விடுகிறது. அப்போ நான் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லைங்களா. இந்த விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொண்டதுக்கப்புறம் இதிலிருந்து நீங்கள் எப்படி பில்ட் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் கட்டுறீங்க, அந்த மரபு நீங்கள் எப்படி கட்ட போகிறீங்கன்றது நீங்கள் தான் தீர்மானிக்க போகிறீங்க. சரிங்களா. எவ்வளவு நம்ம தேவனுடைய வார்த்தையினாலும் அவருடைய ஆவியினாலும் நடத்தப்படுகிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய மரபு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்க போகுது. பாருங்க, நான் தான் போட்டிருக்கேன். ஸோ எந்த ஒரு விடுதலையுமே வெறுமனே இப்போ நம்ம பார்க்கணுங்களா, அரண்கள் உடையணும் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அரண்கள், அப்புறம் நுகங்கள், அப்புறம் உடன்படிக்கைகள், பொருத்தனைகள், பலிபீடங்கள், இதெல்லாவற்றையும் உடைக்கிறது மாத்திரம் டெலிவரன்ஸ் கிடையாது. விடுதலைன்றது என்னன்னா, அதை உடைச்சிட்டு அதுக்கு பதிலாக, உடைக்கப்பட்டதுக்கு பதிலாக புதிதான காரியங்களை நம்ம கட்டி எழுப்பணும். இல்லைன்னா டெலிவரன்ஸ் பாதியோடு இருக்கிற மாதிரி அர்த்தம். ஒரு விஷயத்தை, ஒரு கட்டடத்தை கட்டி பாதியோடு நீங்கள் நிறுத்திட்டீங்க, கான்கிரீட்டே போடாமல் வெறும் செவரை மட்டும் கட்டி எழுப்பிட்டு அது வீடுன்னு சொல்ல முடியுமா? முடியாது இல்லைங்களா. ஸோ கண்டிப்பாக அதுக்கு ஒரு முழுமை ஒன்றும் வரணும் இல்லைங்களா. அப்போ அதே மாதிரி தான் உடைக்கிறது ஒரு பாதினா, அடுத்ததாக நல்ல ஸ்ட்ராங்காக கட்டி எழுப்புறது மிச்ச பாதி. இதெல்லாம் சேர்ந்தாதான் முழுமையான ஒரு விடுதலைக்குள்ளாக நம்மளால் வர முடியும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த டெலிவரன்ஸை இன்கம்ப்ளீட்டாகவே வச்சுருப்பாங்க. ஏன்னா உடைக்கிற வேலையை மாத்திரம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த நேரத்தில் அந்த பிரச்சனையிலேருந்து ஒரு தீர்வு கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி தான் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க செயல்படுவாங்க. அப்படிப்பட்டவர்களால் இந்த சீரமைப்பு என்ன பண்ண முடியாதுன்னா தக்க வைத்து கொள்ள முடியாது. தேவன் செய்ய ஆயத்தமாக இருக்கிறாரு. ஆனால் சீரமைப்பை, இந்த இரத்த வழி சீரமைப்பை நம்ம காத்துக்கொள்ள நம்ம முயற்சி எடுக்கிறோமா பாருங்க. ஸோ இப்போ என்ன நடக்குது பாருங்க, நான் தான் போட்டிருக்கேன். ஒரு சில பலிபீடங்கள், சாபங்கள், சத்ருவனுடைய சட்டப்படியான காரியங்கள்லாம் வெளியேற்றப்பட்டதுக்கப்புறம் ஏசப்பா சொல்கிறாரு இல்லைங்களா, சத்ரு வெளியேனதுக்கப்புறம் அந்த இடம் என்ன ஆகுதுங்களா, ஜோடிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு வெறுமையாக இருக்கிறது. இட் இஸ் எம்டி அப்படின்றார். ஸோ அதுக்கப்புறம் என்ன நடக்குது, வெறுமையாக இருக்கிறத நம்ம ஏதாவது கொண்டு வந்து நிரப்பணும். நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா, பாருங்கள் மத்தேயு 12:43-45. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், நான் விட்டு வந்த என் வீட்டிற்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்ப போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோடே கூட்டி கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாயிருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும். அப்போ இங்க நம்ம கவனிக்கணும் பாருங்க, அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது, இது இப்போ இந்த அசுத்த ஆவி அப்படின்னா, இப்போ அந்த அசுத்த ஆவியை தொடர்புடைய எல்லாத்தையும் போட்டுக்கலாம். என்னென்னது, இப்போ நம்ம பார்த்த உடன்படிக்கைகள், சாபங்கள், சட்டப்படியான காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் வெளியேற்றினதுக்கு அப்புறம் அந்த இடம் வெறுமையாக இருக்கிறது. அப்போ அந்த இடத்துல ஏதோ ஒரு காரியத்தை கொண்டு வந்து என்ன பண்ணணும், நம்ம நிரப்பணும். அது என்னத்தினால நிரப்பணும் அப்படின்றது தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம 5 நாட்கள் முடிச்சிருக்கோம். இந்த 5 நாட்களில் நிறைய காரியங்களை நம்ம அடையாளப்படுத்திட்டு அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, அதை பின் பாயிண்ட் பண்ணி அதை உடைக்கிறதுக்கு, அதை நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றப்படுவதற்கு நம்ம ஜெபத்தை நம்ம ஏறெடுத்தோம். அரண்கள் உடைக்கப்படணும், நிலத்தின் மேலே இருக்க சாபங்கள் மாற்றப்படணும், இரத்த வழியில் இருக்கிற தீமையின் பலிபீடங்களும் பொருத்தனைகளும் உடன்படிக்கைகளும் உடைக்கப்படணும்லாம் நம்ம ஜெபித்தோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை நம்ம செய்ய போகிறோம். சரிங்களா. ஸோ ஏன்னா கர்த்தர் நம்மளை இந்த நுகங்களை எல்லாம் உடைக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, ஒரு தெய்வீக மரபை கட்டி எழுப்புகிறவர்களாகவும் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். சரிங்களா. இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ தேவன் உங்களை தெரிந்து கொண்டார்னா உங்களை மாத்திரம் தெரிந்து கொள்ள, உங்களுக்கு அப்புறம் வர்ற 1000 தலைமுறையும் அவருக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். அவருடைய ஆசை அதுதான்.
ஒரு மனுஷனை கர்த்தர் தெரிந்தெடுக்கும் பொழுது கர்த்தர் ஒரு மனுஷனை மாத்திரம் தெரிந்தெடுக்கல, அவன் நிமித்தமாய் அவனுக்கு அப்புறம் பிறக்கக்கூடிய 1000 தலைமுறையும் அவருக்கு சொந்தமானவங்களா, அவருடைய மகிமையை பிரதிபலிக்கிறவங்களா, அவருடைய ராஜ்யத்தை கட்டுறவங்களா இருக்கணுன்றதுக்காக தான் ஒருத்தனை தெரிந்தெடுக்கிறார். ஆனா அந்த ஒருத்தன் இதுல சோம்பேறி ஆயிட்டான் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்? 1000 தலைமுறையுடைய ஆசீர்வாதமும் ஒருத்தர் நிமித்தமா என்ன ஆகுதுங்க? தடைப்பட்டு போகுது. யோசிச்சு பாருங்க, நான் ஒருத்தன் கீழ்ப்படியாமல் இருக்கிறனால எனக்கு அப்புறம் இருக்கிற 1000 தலைமுறைக்கு என்ன வருதுங்க? அதே கீழ்ப்படியாமையும் தடைப்பட்ட காரியங்களும் தடைப்பட்ட ஆசீர்வாதங்கள், சாபங்கள், தாமதங்கள், இப்படி பல காரியங்கள் வருகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நான் சொன்ன மாதிரி மரித்ததுக்கு அப்புறம் ஆரம்பிக்கிறதுல எப்போ நம்ம தேவனுடைய சமூகத்தில் இல்லை, என் வாழ்க்கை இப்படி இருக்க போறது இல்லை, நான் இனிமே என்ன பண்ண போறேன்? தேவன் விரும்புகிற ஒரு வாழ்க்கையை நான் வாழ போறேன், தேவனுக்கு பிரியமான ஒரு சந்ததியை நான் கட்டி எழுப்ப போறேன்னு சொல்லி தனிப்பட்ட விதத்தில் நம்ம ஒரு தீர்மானம் இன்னைக்கு நீங்க எடுக்கணும். இந்த வார்த்தையை நீங்க கேட்குற அன்னைக்கே நீங்க என்ன பண்ணணும்? ஒரு தீர்மானம் எடுத்து இன்னையிலிருந்தே நம்ம அதுக்காக ஒர்க் பண்ணணும், அதற்காக நம்ம செயல்படணும், அதுக்காக நம்ம ரொம்ப ரொம்ப பொறுப்புள்ளவங்களா காரியத்தை எடுக்கணும். இது நீங்க வாழ்நாள் வரைக்கும் நீங்க செய்ய போற ஒரு தீர்மானம். அதனால நீங்க ரொம்ப யோசிச்சு ஆனா இன்னைக்கே எடுங்க. ரொம்ப யோசிக்கணும், ஆனா இன்னைக்கே எடுக்கணும். ரொம்ப யோசிக்கிறேன்னு மாசக்கணக்காக யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய எதிர்காலம் எல்லாமே கேள்விக்குறியாக இருக்கும். உங்கள் சந்ததியினுடைய எதிர்காலமும் கேள்விக்குறியாக இருக்கணும். நீங்க நல்லா யோசிங்க, ஆனா இன்னைக்கே இம்மீடியட்டா அதற்கான தீர்மானத்தை நீங்க எடுக்கணும். புரியுதுங்களா? ஸோ இவ்விதமா நம்ம பண்ணும்பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம தெய்வீக மரபை நாம் கட்டி எழுப்புகிறோம். தெய்வீக மரபில் நிறைய விஷயங்கள் மறைந்திருக்கிறது. முதலாவதாக நம்மளுடைய பழக்க வழக்கங்களே மாற்றப்படணும் இல்லையா? பழக்க வழக்கங்கள் மாற்றப்படணும். அப்புறம் நம்முடைய வாழ்க்கை சத்தியத்தை அடிப்படையாய் கொண்ட வாழ்க்கையாக இருக்க வேண்டும். ட்ரூத் பேஸ்ட் லைஃப். என்னுடைய வாயிலிருந்து வர்ற வார்த்தையா இருக்கட்டும், நான் வாழ்ற வாழ்க்கையா இருக்கட்டும், எல்லாமே கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையில் நான் வாழ்கிறவனாக நான் இருக்கணும். அடுத்ததாக பலிபீடங்களை நான் கட்டி எழுப்பணும். அடுத்ததாக நான் ஒரு தீர்க்க தரிசன நோக்கத்தோடு நான் செயல்படுறவனாக இருக்கணும். சரிங்களா? ஸோ ஒரு சில காரியங்களை திரும்ப சொல்கிறேன். முதலாவது தெய்வீக முறைமைகள், அதாவது தெய்வீக வாழ்க்கை முறை நமக்கு இருக்கணும். அடுத்ததா சத்தியத்தை வாழ்கிறவனாக நான் இருக்கணும். மூணாவதா பலிபீடங்கள், குடும்பத்துக்கு தேவையான ஒரு சில பலிபீடம்லாம் இருக்கு இல்லையா? ஜப பலிபீடம், ஆராதனை பலிபீடம், இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். அந்த பலிபீடங்களை கட்டி எழுப்பணும். நான்காவதா ஒரு தீர்க்க தரிசன கண்ணோட்டத்தோடு நான் செயல்படணும். ஓகேங்களா? சரி, இப்போ நல்லா கவனிக்கணும். இந்த தலைமுறையில் வர்றதான பிரச்சனை, இப்போ நான் சொன்னேன், இப்போ இந்த போராட்டமும் பிரச்சனையும் உங்ககிட்ட இருந்து, முக்காவாசி பிரச்சனை உங்ககிட்ட ஆரம்பிக்கல. முக்காவாசி பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சது? அம்மா அப்பா கிட்ட, தாத்தா பாட்டி, பூட்டி பாட்டன் பூட்டி, இவங்க கிட்ட இருந்தே ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டுங்களா? ஸோ இப்போ அங்கேருந்தே ஆரம்பித்தது என்ன நடக்குது அப்படின்னா அப்படியே தொடர்ந்து வந்துச்சு. ஆனால் வந்த பிரச்சனை அடுத்து என்ன பண்ணக்கூடாது? அடுத்த சந்ததிக்குள்ளே போகக்கூடாது. ஏன்னா உங்களை கர்த்தர் தெரிசி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பெரிய ஒரு செயின் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த டாமினோ எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா வரிசையாக பாட்டில்லாம் அடுக்கி வச்சுட்டு ஒரு பாட்டில் இப்படி தள்ளி விட்டிங்கன்னா வரிசையாக என்ன ஆகிட்டே இருக்கும்? எல்லா பாட்டிலும் சரிஞ்சு போயிடும். ஒரு 10 பாட்டில் சரிஞ்சு விழுந்துடும். இப்போ இதில் இருக்கிற நடுவில் இருக்கிற ஒரு பாட்டில் இப்படி தள்ளி வச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் இருக்கிற ஒரு பாட்டில் தள்ளி வச்சிட்டிங்கன்னா ஒரு 3 பாட்டில் தான் விழுந்திருக்கும். மிச்சம் இருக்கிறதான ஒரு 6 பாட்டில் என்ன ஆகிடுங்க? தப்பிச்சிரும். ஏன்னா நடுவில் இருக்கிற ஒன்று என்ன பண்ணியாச்சு, அதை நடுவில் தடுத்து என்ன பண்ணியாச்சு, அந்த வீழ்ச்சியினுடைய எஃபெக்டை தள்ளி வச்சாச்சு. இப்போ இதே தான் அந்த டாமினோ எஃபெக்ட் மாதிரி தான். ஸோ அந்த டாமினோ எஃபெக்ட் மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா, இது வரிசையாக தலைமுறையாக வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், ஓஹோ இதுதான் பிரச்சனையா, இதுதான் என்னுடைய தலைமுறையை பாதிக்குதா, இதுதான் என்னுடைய தலைமுறைக்கு ஆபத்தாக இருக்குதான்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த 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 விஷயத்திலிருந்து நீங்கள் மாற்றப்பட்டு ஒரு பயங்கர ஒரு தெய்வீக அழைப்போடு நீங்கள் அங்கே நிற்கும் போது உங்களுக்கு மேலேருந்து வர்றது எல்லாமே அடுத்து உங்கள் சந்ததிக்கு என்ன பண்ண போகிறதில்ல, போக போகிறது இல்லை. அதுக்கு பதிலாக உங்ககிட்ட இருந்து என்ன பண்ண போகுது? ஒரு புதிய துவக்கம் ஒன்று ஆரம்பிக்க போகுது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இதுக்கு முன்னாடி வந்தது எல்லாம் பழசு. ஆனால் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற அந்த லெகசி, அந்த மரபுன்றது அது ஒரு புதிய துவக்கம். அந்த துவக்கத்தை உங்ககிட்ட இருந்து உங்கள் சந்ததி முழுசுமே பெற்றுக்கொள்ள போகிறாங்க. அப்போ நல்லா கவனிக்கணும். உங்களுக்கு அப்புறம் ஒரு 1000 தலைமுறை என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை அவங்க சார்ந்து இருக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் தேவனுடைய கிருபை இருக்குது, ஏசப்பாவுடைய ரத்தம் இருக்குது, எல்லாமே எல்லா தலைமுறைக்கும் இருக்கு.
ஆனால் அவங்களுடைய ஹிடன் லைஃப் இருக்கு இல்லையா, மறைவான வாழ்க்கையில் அவங்க சந்திக்கிற போராட்டங்கள், அது எல்லாவற்றுக்கும் அவங்க யாரை நம்பி இருக்கிறாங்க தெரியுங்களா? என்னுடைய வாழ்க்கை. இப்போ பாருங்க, இப்போ உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ என்னுடைய குடும்பத்தை எடுத்துக்கோங்க. இப்போ நான் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில் நான் ஊழியக்காரனாக இருப்பதற்கும் காரணம், என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருப்பதற்கும் காரணம், நான் உங்க முன்னாடி சாட்சியாக சொல்கிறேன், என்னுடைய தலைமுறையில் என்னுடைய பாட்டி தாத்தாவோ எங்கள் அம்மா அப்பாவோ அவங்க ஜெபிக்கிறவர்களாக இருந்தாங்க. அதனால அதனுடைய விளைவை நான் அனுபவிக்கிறேன். இப்போ இதே தான் நம்ம பிள்ளைங்க சொல்லணும், இப்போ இதே தான் என் பிள்ளை சொல்லணும். இப்போ என் பிள்ளை மாற்றி சொன்னிச்சுன்னா எப்படி இருக்கும்? எங்கள் அப்பாவுடைய தாத்தாலாம் நல்லா தான் இருந்தார், எங்கள் அப்பா அயோக்கியனாக இருந்தார், அதனால அவருடைய அயோக்கியத்தனத்தெல்லாம் நான் சுமக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அப்போது இதுதான் நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம். நம்ம ஒவ்வொருத்தருமே தனிப்பட்ட விதத்தில் மேலிருந்து வரக்கூடியதான அந்த தீமையை நம்ம புரிந்து கொண்டு அதை உடனடியாக நம்ம இன்டர்வீன், அதில் குறுக்கிட்டு அதில் உடனடியாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா தேவனுக்கு பிரியமான ஒரு அமைப்பை நம்ம கட்டி எழுப்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இப்போ இதற்கு அடிப்படையான ஒரு சில போதனைகளை நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 20:7. நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 7வது வசனம். சேர்ந்து வாசிப்போமா? நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான், அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். சேர்ந்து வாசிப்போம். நீதிமான் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். இப்போ இந்த லெகசி, அதாவது இந்த மரபு, தெய்வீக மரபை கட்டி எழுப்புறது அப்படின்றது ரொம்ப முக்கியமான காரியம் சொன்னேன். இதுல 2 காரியங்களை நம்ம செய்கிறோம். முதலாவது, நம்ம ஒரு நோக்கம் உடையவங்களா, அதாவது எதற்காக என் வாழ்க்கை இப்படி இருக்கணும், நான் எப்படியும் நான் வாழலாம் அப்படின்றது தான் இன்னைக்கு உலகத்தினுடைய ஒரு என்ன சொல்றதுங்க, உலகத்தினுடைய ஒரு எதிர்பார்ப்பு. நீ எப்படி வேணா வாழலாம், நீ எப்படி தீர்மானிக்கிறியோ நீ அப்படி வாழ்ந்துட்டு போ, உனக்கு என்ன ஆசையா இருக்கோ நீ அதை செய், ஆசைப்பட்டதை நீ செய், உன்னுடைய எண்ணம் போல நீ வாழ் அப்படின்னு தான் இன்னைக்கு உலகம் கற்றுக் கொடுக்கிறது. ஆனால் நீதிமான் அப்படி இருக்க மாட்டான். நீதிமான் என்ன பண்றான்னா, அவனுடைய லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் இன்டென்ஷன்ஸ், நோக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கையோடு அவன் வாழ்கிறான். இங்கே நம்ம வாசித்தோம், நீதிமான் தன் உத்தமத்திலே. ஸோ அவனுக்கு பல வழிகள், ஆப்ஷன்ஸ் இருக்கலாம், ஆனால் அவன் நடக்கிற வழி உத்தமமான வழி அவன் ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுக்கிறான். ஸோ விச் மீன்ஸ் அவனுக்கு பல பாதைகள் அவன் கண்ணு முன்னாடி இருக்குது, ஆனால் அதில் சரியான பாதையை தான் அவன் தேர்ந்தெடுக்கிறான். அங்கேயே ஃபஸ்ட்டு ஆரம்பிக்குது. அடுத்து என்ன நடக்குது, அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாக இருப்பாங்க. ஏன்னா இவங்க அப்பா என்ன பண்ணுறாருன்னா, உத்தம பாதையை அவர் தெரிந்தெடுத்ததுனால அவர் அதன் வழியாக போகிறது ரொம்ப சிரமமானதாக இருந்திருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா உலகம் அனைத்துமே வேற வழியில் போகுது, ஆனால் இவங்க அப்பா மட்டும் எப்படி போகிறாரு, தேவனுக்கு பிரியமான வழி, அது உலகத்துக்கு பிடிக்காத வழி. பொதுவாக தேவனுடைய வழி ஒரு நாளும் உலகத்தோட ஒத்தே போகாது. ஏசப்பா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார் இல்லையா, பரலோகத்துக்கு வர நித்திய வாழ்க்கைக்கு வர்றதான வாசல் ஒடுங்கினதும் ரொம்ப குறுகினதுமா இருக்குதுங்களாம். கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி இருக்குங்களாம், விசாலமாக அகலமாக இருக்குங்களாம். எப்படி வேணா போகலாம், எப்படி வேணா என்ன வேணா செய்யலாம். அப்போ இந்த உத்தமத்தில் நடக்கிறது அப்படின்றது ரொம்ப சிரமமான ஒரு காரியம். அதை நம்ம வருந்தணும். ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவங்க பாடுவாங்க, இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுவோம். வருந்தினு அர்த்தங்க, கஷ்டப்படணும். அதாவது இப்போ நான் போகிற அளவு கூட இல்லை, ஒரு சின்ன, இப்போ என்னுடைய உடம்பு அகலத்தோட சின்ன ஒரு வாசலாக இருந்தால் என்ன பண்ணுவேன், இப்படி சைடில் திரும்பி என்ன பண்ணுவேன், எப்படியாவது உள்ளே நுழைஞ்சி போயிடணும். ஏன்னா அந்த பக்கம் ஏதோ ஒரு பெரிய ஒரு நன்மை எனக்கு இருக்குன்னு தெரிஞ்சவொடனே என்ன பண்ணுறாங்க, எப்படியாவது உடம்பு சுருக்கி குறுக்கினாச்சும் என்ன பண்ணுறாங்க, நான் அந்த வாசல் வழியாக நான் போயிடணும்னு நினைக்கிறேன் இல்லையா. இதை தான் உத்தம வழி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா உத்தமம்ன்றது இந்த உலகத்தோடு ஒத்து போகாத ஒரு வாழ்க்கை. இப்போ இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவனுடைய சந்ததியும் அவனுக்கு அப்புறம் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த லெகசி, இந்த காட்லி லெகசியை பில்ட் பண்றது, கட்டுவதற்கு, தெய்வீக மரபை கட்டுவதற்கு நமக்கு ஒரு நோக்கம் உள்ள ஒரு வாழ்க்கை வேண்டும். நோக்கம் இல்லாதவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. அந்த நோக்கம் என்ன, தேவனுடைய உத்தமமான வழி, தேவனுடைய வார்த்தை எனக்கு போதிக்கிற வழி, அதுல தான் என் பாதை இருக்கணும், அதுல தான் என்னுடைய கால்கள் இருக்கணும், அதுல தான் என்னுடைய வழிகள் இருக்கணும். தேவனுடைய வார்த்தை சொல்லாத எதையும் நான் செய்ய மாட்டேன், தேவனுடைய வார்த்தை சொல்றதை எதுவும் செய்யாமலும் இருக்க மாட்டேன். நல்லா கவனிக்கணும், 2 விஷயம் இருக்குது.
தேவனுடைய வார்த்தை சொல்லாததை செய்ய மாட்டேன், தேவனுடைய வார்த்தை சொன்னதை செய்யாமலும் இருக்க மாட்டேன். இது ரெண்டுமே முக்கியம். நம்ம சொல்லாததை செய்யவும் கூடாது, சொன்னதை செய்யாமலும் இருக்கக்கூடாது. இப்போ இது ரெண்டின் படி நடக்கிறது தான் இன்டென்ஷனல் லிவிங், நோக்கத்தோட வாழ்கிறதான ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தலைமுறைக்கும் எப்படியா இருக்குங்களா பாருங்க, பிள்ளைகளும் பாக்கியவான்களாய் இருப்பார்கள். அடுத்ததா நான் போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த லெகசி அப்படின்றது என்னதுங்க, ஒரு 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 ஆக்சிடென்ட், எதேர்ச்சியாய் நடப்பது அல்ல. இது எதேர்ச்சியாய் ஏதோ சும்மா அப்படியே ஒரு ஃப்ளூக்கில் அடிச்சிருச்சுங்க அப்படின்னு. இப்போ ஒரு சில எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சாய்ஸ் கொஷின்லாம் வரும். நான்லாம் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன், படிச்சிருக்கவே மாட்டோம். என்ன பண்ணுறது, ஏபிசிடிலாம் இருக்கும், இங்கி பிங்கி பாக்கி போடுறது, ஃபுல்லாக எல்லாத்துலேயும் ஒரு 10 கொஸ்டினுக்கு ஏ டிக் பண்ணுறது, அடுத்த 10க்கு பி டிக் பண்ணுறது, இப்படியே பண்ணி ஆண்டவர் கிருபையெல்லாம் கூட பாஸ் ஆகிருக்கேன். நான் ஒரு சிலருக்குலாம் படிக்கவே இல்லை, ஏன்னா மேக்ஸ்லாம் எனக்கு அப்படி தான், மேக்ஸே வராது. எங்கள் அம்மா மேக்ஸ் டீச்சர், ஆனால் எனக்கு மேக்ஸ் வரல, என்ன பண்ணுறது. ஆனால் காலேஜில் பார்த்தீங்கன்னா எனக்கு சாதகமாகவே கரெக்டாக எனக்கு 2 செம்மில் மேக்ஸ் வந்துச்சு. அப்போது கரெக்டாக சிலபஸே வந்து பார்த்திங்கன்னா 75 மார்க்குமே 1 மார்க் தான். அதனால் அப்பாடா அப்படின்ட்டு இருக்கும், எப்படி ஆண்டவர் கிருபையில் பாஸ் ஆயாச்சு. இப்போது இந்த லெகசி, இந்த தெய்வீக மரபு பில்ட் பண்ணுறது, கட்டுறது அப்படின்றது இந்த மாதிரி ஃப்ளூக்கில் அடிச்சு விட்றது இல்லை. அப்படியே அடிச்சு விடுவோம், ஒரு ஏ போடுவோம், பி போடுவோம், அப்படியே வந்தால் வரட்டும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. இது அதனால சொல்கிறேன், இன்டென்ஷனலாக ஒரு நோக்கத்தோட. ஸோ அதில் என்னென்ன நம்ம செய்கிறோம் அப்படின்னா, முதலாவது நம்மளுடைய தீர்மானங்கள் விசுவாசத்தின் அடிப்படையில் எடுக்கிற தீர்மானங்களாக இருக்கணும். ஒரு சில காரியங்களை மாத்திரம் சொல்கிறேன், 3 காரியங்கள் இருக்குது, அதை நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க, தமிழில் வேணுன்றவங்க நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ முதலாவது, இந்த தெய்வீக மரபை கட்டி எழுப்புறதுல அந்த உத்தமமான வழின்னு சொன்னேன் இல்லைங்களா, அதில் 3 காரியங்கள் செய்யணும். முதலாவது, விசுவாசத்தின் அடிப்படையில் எடுக்கிற தீர்மானம். எவ்ரி ஃபெய்த் பேஸ்ட் சாய்ஸ், எவ்ரி சாய்ஸ் ஹேஸ் டு பி ஃபெய்த் பேஸ்ட். நான் எடுக்கக்கூடிய எல்லாமே விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு ரோமர்ல, விசுவாசத்தினால் வராதது எல்லாமே பாவம் அப்படின்னு சொல்றாரு. உன் இஷ்டத்துக்கு நீ சம்பாதிச்சுக்கிட்டது, உனக்கு பிடிச்சிருக்கு நீ வாங்கினது, இதெல்லாமே என்னன்னு சொல்றாரு தெரியுங்களா, பாவம் அப்படின்னு சொல்றாரு. அது அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வசனம் சொல்றாரு, ஃபெய்த் இல்லாம, விசுவாசம் இல்லாம நீ எதெல்லாம் ரிசீவ் பண்றியோ அது எல்லாமே வந்து அடுத்த தலைமுறைக்கு அது போயும் சேராது. அது 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 வந்து நீ சுயநலவாதின்றதை காமிக்குது. நான் விசுவாசம் இல்லாமல் ஒரு விஷயத்தை எனக்குன்னு நான் வாங்கும் போது அது என்னவா மாறுறேங்க, நான் சுயநலவாதி. ஏன்னா நான் அந்த விசுவாசத்தை பயன்படுத்தலை. ஸோ நான் கர்த்தருடைய கரத்து, எனக்கு வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதமும் தீர்மானமும் விசுவாசத்தின் அடிப்படையில் இருக்கணும். அடுத்து 2வதா, தினசரி கீழ்ப்படிதல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் காலையில் எழுந்து தேவ சமூகத்தை தேடுறேன் பார்த்தீங்களா, அந்த ஜெப நேரத்திலேருந்து ஆரம்பித்து என்னுடைய தனிப்பட்ட தியானம், இந்த டெய்லி டிவோஷன், கர்த்தருடைய வார்த்தையை நான் வாசிக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் தேவ சமூகத்தில் காத்துறதா இருக்கட்டும், அப்புறம் என்னுடைய ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸ்னு சொல்கிறோம் பாருங்க, ஆவிக்குரிய ஒழுக்கம். இப்போ எப்படி டெய்லிக்கும் வேலைக்கு போகும்போது பல் விளக்குறது, குளிக்கிறது, அந்த மாதிரி ஆவிக்குரிய ஒழுக்கங்கள் நமக்கு இருக்கிறது. வாரத்துக்கு ஒரு முறையாவது உபவாசிப்பது, இதெல்லாம் வந்து நிறைய பேர் இந்த ஒபீடியன்ஸ்ன்னு சொன்ன உடனே நிறைய இப்போ இருக்கிறதான மக்களுக்கு, அதாவது இந்த மனநிலையை, இந்த உத்தம வழி பிடிக்காதவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா, நீங்கள்லாம் வந்து நியாயப்பிரமாணத்தின்படி பேசிக்கிட்டு இருக்கிறீங்க, நியாயப்பிரமாணத்தில் தான் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லுவாங்க, கிருபையின் காலம்லாம் அப்படி கிடையவே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் ரொம்ப ஆபத்தானவங்க, அவங்கள விட்டு ஓடி போயிடணும். அவங்களாம் வந்து சுயநலம் பிடிச்சவங்க, அவங்களுக்கு அடுத்த தலைமுறை எப்படி இருக்குன்றது அவங்களுக்கு கவலை கிடையாது. அவங்க மட்டும் கிருபையில் வாழ்ந்தோம் செத்து போனோன்னு இருக்கணும்னு இருக்கிறாங்க. வெந்ததை தின்போம் விதி வந்தால் சாவோம், கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? வெந்ததை திம்போம் விதி வந்தால் சாவோம். இதுதான், இப்படிதான் அந்த கிருபை உபதேசக்காரங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சுயநலமா எல்லாத்துலேருந்து தப்பிச்சிக்கணும், நியாய தீர்ப்புலேருந்து தப்பிச்சிக்கணும், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு லெகசியை பில்ட் பண்ணணும், மரபை கட்டி எழுப்பணுன்ற ஆசையே இருக்காது. ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து இதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஸோ அவங்ககிட்டலாம் நீங்கள் பேச்சை வச்சுக்காதீங்க, அவங்ககிட்ட நீங்கள் தொடர்பு வச்சுக்காதீங்க. அப்படிப்பட்டவங்க நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க, என் குடும்பத்திலே கூட ஒரு சில சொந்தக்காரங்க அப்படி இருக்காங்க. அவங்ககிட்டலாம் நான் பேசுகிறதே கிடையாது. நான் சொன்ன மாதிரி அவங்கள எங்கேயாவது ஃபங்க்ஷனில் பார்த்தா, எப்படி இருக்கிறீங்க, சோத்திரம் நல்லா இருக்கிறீங்களா, போயிட்டு வரும்போது சரிங்க போயிட்டு வரேங்கன்றதோடு நிறுத்திடணும். ஸோ அப்படிப்பட்ட மனிதர்களோட பேசும்போது நம்முடைய விசுவாசம் குறையும், நம்ம ஆவிக்குரிய நிலையில் ரொம்ப ட்ரெயின் ஆகிடுவோம். நான் நல்லாவே கவனிச்சிருக்கேன். அவங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா ஸ்பிரிச்சுவலாக அப்படியே நம்மக்கிட்ட இருந்து ஏதோ ஒன்று வெளியே போன மாதிரி இருக்கும். ஒரு சிலரோட பேசும்போது நமக்கு என்ன கிடைக்கும், உற்சாகம் வரும், ஆண்டவருக்காக வாழணும், பரிசுத்தமாக இருக்கணுன்ற உற்சாகம் வரும். ஒரு சிலர்கிட்ட பேசுனீங்கன்னா அவங்க கிறிஸ்தவங்களாக தான் இருப்பாங்க, ஆனால் அவங்ககிட்ட பேசினா என்ன ஆகும் தெரியுங்களா, நம்ம ட்ரெயின் ஆகிடுவோம், நம்மகிட்ட இருந்து ஏதோ போட்டு உறிஞ்சி எடுத்த மாதிரி இருக்கும்.
ஸோ அப்படிப்பட்ட ஆட்கள் கிட்ட நம்ம போகவே கூடாது. ஸோ அப்போ மொதல் விஷயம் விசுவாசத்தை சார்ந்த தீர்மானங்கள் எல்லாத்துலையும் எடுக்கணும். அடுத்து ரெண்டாவதா தினசரி கீழ்ப்படிதல், அதுவும் இந்த ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின்ஸ், ஆவிக்குரிய ஒழுக்கங்கள் கண்டிப்பாக நமக்கு இருக்கணும். இது ஒரு லீகலிசம் கிடையாது. லீகலிசம்னா நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்றதுக்கு உங்களை போதிக்கிற முறைமை கிடையாது. இது நம்முடைய ஆரோக்கியமான பரிசுத்த வாழ்விற்கும் ஒரு தெய்வீக மரபை கட்டி எழுப்புகிற தலைமுறைக்கும் ரொம்ப அடிப்படையானது. சரிங்களா? அடுத்து மூன்றாவதாக கன்சிஸ்டன்ட் ஸ்பிரிச்சுவல் என்கேஜ்மெண்ட், தொடர்ச்சியாக தேவ பிரசன்னத்தில் நிலை நிற்கிற ஒரு பழக்கம். தொடர்ச்சியாக என்கேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வெறுமனை தேவைன்றப்ப மாத்திரம் தேவ சமூகத்தை தேடி போகக்கூடாது. தேவ சமூகம், தேவனுடைய பிரசன்னம்ன்றது நம்முடைய தொடர்ச்சியாக நம்ம இருக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கணும். அப்போ நம்ம வீடாக இருக்கட்டும், நீங்கள் வேலைக்கு போகிற இடமா இருக்கட்டும், நீங்கள் பைக்கில் நீங்கள் ட்ராவல் பண்ண, காரில் ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், பைக்கில் ட்ராவல் பண்ணி எங்கே ட்ராவல் பண்ணாலும் கான்ஸ்டன்ட் என்கேஜ்மெண்ட் வித் காட்ஸ் பிரசன்ஸ், தொடர்ச்சியாக தேவ பிரசன்னத்தோடையே நம்ம இருக்கிற ஒரு அனுபவத்தை நம்ம பெற்றிருக்கணும். இந்த மூன்று காரியங்கள் திரும்ப சொல்றேன். விசுவாசம் சார்ந்த தீர்மானங்கள், ரெண்டாவதா ஒரு கீழ்ப்படிதல், அனுதின கீழ்ப்படிதலும், கர்த்தருடைய அனுதின கீழ்ப்படிதலும், அடுத்தது ஆவிக்குரிய ஒழுக்கங்களும், அடுத்து மூன்றாவதாக தொடர்ச்சியா தேவ பிரசன்னத்திலேயே இணைந்திருக்கிற ஒரு காரியம். அதனால தான் பாருங்க, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸு ஒரு சில ரிலேட்டிவ்ஸ்லாம் கூட இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா ஆவிக்குரிய, நல்லா ஆவிக்குரியன்னு சொல்ல முடியாது, சர்ச்சுக்கு போவாங்க, கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க, பைபிள் படிப்பாங்க, ஜாப் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க வெளியில் எங்கேயாவது ஊர் சுற்றுறது, எங்கேயாவது போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய மூடே மாறிடும். அதாவது அப்படியே டோட்டலாக அது வரைக்கும் அவங்க காரில் பிளேலிஸ்ட் ஏகோவா தேவனுக்குன்னு பாட்டு பாடிட்டு இருக்கோம். அவங்க பார்ட்டி டூர் போக ஆரம்பிச்சாங்கன்னா வேற ஒரு சினிமா பாட்டு ஓடிட்டு இருக்கும். ஸோ அதுக்குன்னு ஒரு தனி பிளேலிஸ்ட் வச்சுக்குவாங்க. அதில் இருக்கிற ஒரு சினிமா பாட்டு, அப்படியே ஏதாவது ஒரு இயற்கை ரசிக்கிற மாதிரி ஏதோ ஒன்று அப்படி போட்டுட்டு, இப்போது இது கான்ஸ்டன்ட் என்கேஜ்மெண்ட் கிடையாது. கான்ஸ்டன்ட் என்கேஜ்மெண்ட் வித் காட்ஸ் பிரசன்ஸ், தொடர்ச்சியாக தேவ பிரசனத்தில் இணைஞ்சிருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, நான் எங்கே போனாலும், நான் ஃபேமிலியோடு நான் ட்ரிப்புக்கு போனாலும் சரி, ஊர் சுற்றி பார்க்க போனாலும் சரி, நான் இங்கே ஜபத்துக்கு போனாலும் சரி, எல்லா இடத்துலையுமே தேவ பிரசன்னன்றது என்னை சுற்றி இருக்கணும். அப்போது நான் கேட்குற பாடல்லேருந்து ஆரம்பித்து, காரில் போகும்போது நீங்கள் கேட்குற பாடல்லேருந்து ஆரம்பித்து நீங்கள் பேசுகிற வார்த்தை, இது எல்லாத்துலேயுமே ரொம்ப ரொம்ப அதாவது கான்ஸ்டன்ட் அவேர்னஸ்ன்னு சொல்லுவாங்க பாருங்கள். நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்றதை பற்றி ஒரு கவனம் உள்ளவங்களாக இருக்கணுன்றாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தேவ பிரசன்னம் என்னை எப்பொழுதும் சூழ்ந்து இருக்கிறதா அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு மனநிலையோடய தான் நம்ம எப்பயுமே இருக்கணும். இது மூணு காரியம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இன்டென்ஷன் அப்படின்னு சொல்கிறேன். அடுத்து நம்ம பார்த்தோம், இப்போ பிசாசனுடைய ஒரு திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவன் நம்மளுடைய மரபை என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவன் கெடுக்கணும்னு நினைக்கிறான். ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளை கெடுக்கிறதுல அவனுக்கு ப்ராஃபிட் கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளை கெடுத்துட்டா, அந்த ஒரு ஆள் புத்தி கெட்டவனா அமைதியில் உட்காந்துட்டு இருந்தானா, அவனுக்கு அப்புறம் எத்தனை தலைமுறை, 1000 தலைமுறைக்கு ஆசீர்வாதம் வரும் இல்லையா? அந்த 1000 தலைமுறையும் அந்த ஒருத்த நிமித்தமாக என்ன ஆகிடுங்க, ஆசீர்வாதத்தை இழந்து போயிடும். ஸோ அதனால் இந்த ஒருத்தனை அப்படியே ஒரு என்ன சொல்கிறதுங்க, ஒரு லேசி ஃபெல்லோவா, ஒரு சோம்பேறி மனுஷனாக மாற்றி வைக்கிறதுல பிசாசுக்கு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறான் அப்படின்னா, அவனுடைய ஸ்ட்ராட்டஜி லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி, தொலைதூர பார்வையோடு தான் அவன் செயல்படுறான். வெறுமனை நம்ம வாழ்க்கையை கெடுக்கிறது மாத்திரம் இல்லை, நமக்கு அப்புறம் எடுக்கிற எல்லா தலைமுறையும் கெடுக்கணும்னு நினைக்கிறனால அவனுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படி தான் இருக்குது. அப்போது ஆனால் தேவனுடைய ஸ்ட்ராட்டஜி என்னதுங்க? ஒரு மனுஷன் அவர் தெரிந்து கொண்டார்னா அந்த ஒரு மனிதன் மூலமாக தலைமுறைகள் ஆசீர்வதிக்கப்படணும். தலைமுறை. இப்போ பாருங்க, ஆபிரகாம்ன்ற ஒருத்தர், இப்போ தேவனுக்கு ஆபிரகாமை தெரிந்தெடுக்கிறது ரொம்ப ஈஸி தான். இல்லை இன்னொரு எக்ஸாம்பிள் யோசித்து பாருங்களேன், ஆபிரகாம் மாதிரி இந்தியாவில் ஒருத்தர், ஆஸ்திரேலியாவில் ஒருத்தர், அப்புறம் அமெரிக்காவில் ஒருத்தர், இந்த மாதிரி ஒவ்வொரு கண்டத்துலையும் ஒவ்வொரு மனுஷனை தெரிந்தெடுக்கிறது ரொம்ப ஈஸி தான் அவருக்கு. ஆபிரகாம் ஒருத்தனை தெரிந்தெடுக்கிறது 5 பேர் தெரிந்தெடுக்கிறது ஈஸி இல்லையா? ஈஸி தான். ஆனால் அந்த ஒருத்தன் மூலமாக தலைமுறை கட்டி எழுப்பப்படணும், அதில் மேசியா உதிக்கணும், அதில் அவர் ரத்தம் சிந்தணும், மக்களுடைய பாவத்துக்காக, உலகத்தினுடைய மனுக்குலத்தினுடைய பாவத்திற்காக அவர் பலியாகணும் அப்படின்றது தேவனுடைய திட்டமாக இருந்தது. அப்போது கர்த்தர் என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து வைத்திருக்கிறதான திட்டத்தை நிறைவேற்றும்படி, என் தலைமுறையில் நிறைவேற்றும்படி கர்த்தர் என்னை தெரிந்து கொள்கிறார். புரியுதுங்களா? பிசாசும் அதே தான் பண்ணுறான். தேவன் பண்ணுறதான் பிசாசு காப்பி அடிக்கிறான். ஆக்சுவலி தேவன் தான் அந்த விஷயத்தை இனிஷியேட் பண்ணுறதே தேவன் தான், ஆரம்பிக்கிறதே தேவன் தான். ஏன்னா அவர் ஆதாம் ஏவாளை உருவாக்கும் போதே அப்படி தான் அவங்களை ஆரம்பித்தார், அப்படி தான் அவங்கள பிளஸ் பண்ணார். நீங்கள் பலுகி பெருகுங்கள்,
இந்த பூமியை நிரப்புங்க, ஆண்டு கொள்ளுங்க. ஸோ அந்த ஆண்டு கொள்ளுங்க அப்படின்னா அவங்க வெறும் 2 பேர் மாத்திரம் இல்லை, அவங்க 2 பேர்லேருந்து தலைமுறை உருவாக போகுது. அவங்க மூலமா ஃபுல் அந்த பூமி என்ன ஆக போகுதுங்க, ஒரு செழிப்பாக மாறப்போகுதுன்றது தான் தேவனுடைய தீர்மானமாக இருந்துச்சு. பட் அவங்களுடைய காரியத்தில் அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. இப்போ பாருங்க, ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். ஏசாயா 58:12. ஏசாயா 58:12. உன்னிடத்திலிருந்து வாசிப்போமா? உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள், தலைமுறை தலைமுறையாக இருக்கும். திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். பாருங்க, உன்னிடத்திலிருந்து, அதாவது உங்க ஜெனரேஷன், உங்க தலைமுறையில் வர்றவங்க பூர்வ முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். அடுத்ததா தலைமுறை தலைமுறையாக இருக்கும், அதுதான் 1000 தலைமுறை. அஸ்திபாரங்கள் நீ போடுவ. அடுத்ததா திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்கிற பெயரையும் நீ பெற்றுக்கொள்வாய். ஸோ இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு ஆசீர்வாதம். இது ஆசீர்வாதம் தானா அப்படியே டபால்னு கூரையை கொட்டிட்டுலாம் கொட்டாது. இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, தினசரி விசுவாசம் சார்ந்த தீர்மானங்கள், ஆவிக்குரிய தினசரி கீழ்ப்படிதல், ஆவிக்குரிய ஒழுக்கங்கள். அடுத்து 3வதாக தொடர்ச்சியாக தேவ பிரசன்னத்திலே இணைந்திருத்தல், கண்டினியூஸ் ஸ்பிரிச்சுவல் என்கேஜ்மெண்ட். சரிங்களா? ஸோ இந்த காரியங்கள் தான் இவ்விதமான ஆசீர்வாதத்தை நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக கொண்டு வருகிறது. அப்போ எல்லா காரியங்களையுமே இப்போ நம்ம என்னென்ன காரியங்கள்லாம் நம்ம உடைச்சிருக்கோம். இப்போ நிறைய தீமையின் பலிபீடங்களை நம்ம உடைக்கிறோம். ஒருவேளை இப்போ அதை கேட்டுட்டு நீங்கள் ஜோம் பண்ணிட்டு இருப்பீங்க வீட்டில். நான் உங்களுக்கு ஆக்சுவலி நான் அனுப்பலான்னு நினச்சேன், பட் அனுப்புனா நிறைய ஃபைலாக வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு. அதனால நான் என்ன பண்ணேன்னா, ஒட்டுமொத்தமாக 12 நாட்கள் முடிந்ததுக்கப்புறம் நான் ஒரே ஃபைலாக எல்லா ப்ரேயர்ஸையும் தலைப்பு வாரியாக நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். சரிங்களா? அதுக்கப்புறமா நீங்கள் இந்த பாயிண்ட்ஸ் வச்சு நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். பட் இப்போவே நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் இந்த பலிபீடங்களை உடைச்சி எங்கள் வாழ்க்கையில் மறைஞ்சிருக்கிற தீமையின் பொருத்தனைகள், தீமையான காரியங்கள், உடன்படிக்கைகள்லாம் உடைச்சி நீங்கள் ஜோம் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இப்போ நீங்கள் இப்போ இந்த மாதிரி நம்ம உடைச்சு நம்ம ஜெபிக்கும் போது அது உடைக்கப்படுகிறது, ஆவி மண்டலத்தில் அது நடக்குது. அதை நீங்கள் விசுவாசிக்கணும். அதுக்காக தான் நான் சில நேரம் யோசிப்பேன், தேவன் எதுக்கு நமக்கு இமேஜினேஷன் கொடுத்துருக்கிறாரு, கற்பனை சக்தி. யோசிச்சு பாருங்க, கற்பனை சக்தியை வச்சு பைபிளில் ஏதாவது ஒரு வசனம் இருக்குதா அப்படின்னா உண்மையாலுமே அது வெளிப்படையாக கற்பனை சக்தின்னு இல்லை. ஆனால் உண்மையாலுமே நான் புரிந்துக்கிற விதம் என்ன அப்படின்னா, கற்பனை சக்தி எதுக்கு தெரியுங்களா? நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் அதை நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி என்ன பண்ணணும், நம்ம கற்பனையிலே நம்ம பிக்சரைஸ் பண்ணோம். இப்போ ஒரு விஷயம் சொன்ன உடனே நம்ம கற்பனையில் அப்படியே படமாக ஓட்டிக்கிறோம் பார்த்தீங்களா மண்டையில். அது தேவையில்லாததுக்கெல்லாம் பண்ணுவோம். தேவையில்லாததுக்கெல்லாம் நமக்கு அந்த மாதிரி கற்பனையில் ஒரு காட்சி ஓடும். ஆனால் விசுவாசத்துக்கு தேவையானதில் காட்சியே வராது, அதை யோசித்து பார்க்கவே முடியாது. நான் உங்களுக்கு ஏற்கனவே நான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இப்போ யாராவது இப்போ வீட்டுக்கு வந்து வர வேண்டியவங்க, இப்போ 10 மணிக்கு வர வேண்டிய வீட்டுக்காரர் வரலன்னு வச்சுக்கோங்க, நைட்டு 12 மணி ஆயிடுச்சு, அவர் ஏதோ வேலையாயிடுச்சு, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, ஏதோ ஒன்று டிலே ஆகுதுன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன கற்பனை வரும்? வர்ற ஃபோன் கால் எல்லாம் பயமாக இருக்கும், யாராவது கதவு தட்டினா பயமாக இருக்கும், வீட்டுக்காரர் இல்லாமல் வேற ஒருத்தர் வந்தாருன்னா இன்னும் பயமாக இருக்கும். அப்போது அவங்களுடைய கற்பனையில் கணவருக்கு ஏதோ ஆகிப்போச்சு அப்படின்ற மாதிரி என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க பாருங்கள். அதே கற்பனை தான், கற்பனைன்றது நல்லது தான், கர்த்தர் கொடுத்தது தான். ஆனால் அதை நம்ம விசுவாசத்திற்காக என்ன பண்ணுறதில்ல, பயன்படுத்தலை. ஸோ இப்போ நீங்கள் உங்களுடைய இமேஜினேஷனும் ப்ரேயரில் நம்ம பயன்படுத்தணும். சரிங்களா? நம்ம ஜெபிக்கும் போது, ஆண்டவரே தீமையின் பலிபீடங்கள் உடைக்கப்படட்டும் அப்படின்னும் போது நீங்கள் அதை இமேஜின் பண்ணுங்கள். நான் அப்படி தான் ஜெபம் பண்ணுவேன், பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்கும் அது. நம்ம இமேஜின் பண்ண, இது வந்து நம்ம கற்பனையில் வாழ்கிறது கிடையாது, ஆவி மண்டலத்தில் நடக்கிறத கர்த்தர் நமக்கு ஒரு நம்ம அதை கிரகிக்கக்கூடிய ஒரு சின்ன ஃபெசிலிட்டி ஒன்று நம்ம மைண்டில் ஏற்படுத்தி இருக்கிறார், அவ்வளோதான். சரிங்களா? ஸோ அதனால் இப்போ ஆவி மண்டலத்தில் எனக்கு விரோதமாக இருக்கிற தீமையின் பலிபீடம் உடைக்கப்படுவதாக தூதர்கள் வந்து இறங்கி அவ இடத்துல நொறுக்கி போடுவார்களாக அப்படின்னும் போது நம்ம அதை இமேஜின் பண்ணணும் கொஞ்சம். அது இமேஜினேஷன்லேயே வாழ்ந்துடக்கூடாது, ஆனால் இமேஜின் பண்ணி நம்ம ஜெபிக்கணும். சரிங்களா? அது விசுவாசத்தை என்ன பண்ணுங்க, இன்னும் நமக்குள்ளாக தூண்டி எழுப்போம். சரிங்களா? ஸோ அப்போது இந்த மாதிரி நிறைய பலிபீடங்களை நம்ம உடைப்போம். இந்த மாதிரி உடைச்சதுக்கப்புறம் அதே நேரத்தில் நம்ம நீதியின் பலிபீடங்களை என்ன பண்ணணுங்க, நம்ம கட்டி எழுப்ப வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாருங்க, நெகேமியா ஒரு விஷயத்தை செய்கிறார் பாருங்க, வாசிப்போமா? நெகேமியா 4வது அதிகாரம் 17வது வசனம்.
அலங்கத்திலே கட்டுகிறவர்களும் சுமை சுமக்குகிறவர்களும் சுமை ஏற்றுகிறவர்களும் அவரவர், நல்லா கவனிக்கணும், ஒரு கையினாலே வேலை செய்து மறு கையினாலே ஆயுதம் பிடித்திருந்தாங்க. இந்த பக்கம் செவுறு கட்டணுங்க, செவுறு கட்ட விடாம ஆட்கள் பிரச்சனை பண்றாங்க. இந்த கையில கொத்துக்கரண்டி, இந்த கையில அருவா கம்பு. யோசிச்சு பாருங்க, இந்த கையில கொத்துக்கரண்டி, ஏன்னா செவுறு பூசணும். இந்த பக்கம் அருவாவோ இல்ல கத்தியோ ஏதோ ஒண்ணு ஆயுதம், ஏன்னா இந்த பக்கம் எதிரி வந்தா அவனை வெட்டணும், இந்த பக்கம் செவுத்தையும் கட்டி எழுப்பணும். ரொம்ப சிரமம் இல்லையா? இந்த வேலையை தான் செஞ்சிருக்கிறாங்க. இப்போ இதே மாதிரி தான் நம்ம செய்ய வேண்டியது. இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, ஒரு பக்கம் என்னென்னலாம் உடைச்சிருக்கிறோமோ, என்னென்ன தீமையின் உடன்படிக்கைகளை முறிச்சிருக்கிறோமோ அதெல்லாம் திரும்ப வராம என்ன பண்ணணுங்க, இந்த பக்கம் லெஃப்ட் சைடு ஞாபகம் வச்சுக்கோங்க, லெஃப்ட் சைடு எதெல்லாம் உடைச்சோமோ அதெல்லாம் நம்ம வராம திரும்ப என்ன பண்ணணும், ஒரு ஆயுதத்தை ஏந்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும் லெஃப்ட்ல. ரைட்டில் என்ன பண்ணோம்னா என்ன பண்ணணும், தெய்வீக மரபை கட்டி எழுப்பிக்கிட்டே இருக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? ரெண்டு கைக்கும் வேலை. முதல்ல இந்த ரெண்டு கையை வச்சு ஒரு சைடில் மட்டும் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். இப்போ ரெண்டு கைக்கும் வேற வேற வேலையை கர்த்தர் கொடுக்குறாரு. நெகேமியா மாதிரி இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம இடிந்து போன அலங்கங்களை கட்டி எழுப்பணும், தெய்வீக மரபை கட்டி எழுப்பணும், காட்லி லெகசியை நம்ம உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நம்ம ரெண்டு கையுமே ரெண்டு வித்தியாசமான வேலைகளை என்ன பண்ணுங்க, செய்ய பழகணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது அந்த நம்மளுடைய இப்போ அந்த லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் பற்றி பார்த்தீங்கன்னா நம்முடைய மூளையோட கனெக்ட் ஆயிருக்கு இல்லைங்களா? அதனால் இப்போ ஒரு சிலர் ரைட் ஹேண்டடாக இருப்பாங்க, ஒரு சிலர் லெஃப்ட் ஹேண்டடாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் ரெண்டு கையிலையும் எழுதுவாங்க, ரெண்டு கையிலையும் எழுதுவாங்க, ரெண்டு கையிலையும் வேற வேற எழுதுவான். இப்போ நீங்கள் ஏபிசி, இப்போ ஒரு சிலர் என்ன எழுத பார்த்துருக்கேன், ஏன்னா ரெண்டு கையிலையும் ஏ போடுவாங்க, பி இப்படி போடுவாங்க. ஆனால் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தன் ஸ்கூல் படிக்கும், நல்லா ஞாபகம் இருக்குது. இப்போ ரெண்டு லைன் வச்சுக்கோங்களேன், ரெண்டு லைனையும் இப்படி எழுதுவான். இப்போ இங்கே டீ போடுறான்னா இங்கே ஏ போட்டு எழுதிட்டு இருப்பான். இப்படி அது ரொம்ப வினோதமான பிறவி அவன், என் ஃப்ரெண்டு ஒருத்தன். ஸோ எப்பட்றா அப்படின்னா, சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்ததுரா அப்படின்னு அவனுக்கு பயங்கர, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ இதெல்லாம் ரொம்ப இந்த மாதிரி தான் ஆவிக்குரிய நிலைமையில் கர்த்தர் நம்மளை எதிர்பார்க்குறார். நெகேமியா மாதிரி, நெகேமியா கிட்ட இருந்த நெகேமியா கூட அந்த மக்கள் மாதிரி ஒரு பக்கம் உடைந்து போன, அதாவது உடைக்கப்பட்ட, அதாவது தீமையின் காரியங்களை உடைச்சாச்சு, திரும்ப எதிரி, ஆனால் எதிரி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, எதிரியை நம்ம துரத்த கம்ப்ளீட்டாக ஒன்ஸ் ஃபார் ஆல் வாஷ் அவுட் பண்ணி அவன் எல்லையை விட்டு தூக்கிடலாம்பா அப்படின்னா முடியாது. அவன் எப்பயுமே வேலியை சுற்றி சுற்றி என்ன பண்ணிட்டு தான் இருப்பான், வந்துக்கிட்டே தான் இருப்பான். எப்போ வரைக்கும்? நம்ம சாகிற வரைக்கும், மூச்சு இருக்கிற வரைக்கும் வந்துட்டே தான் இருப்பான். அப்போ ஒரு பக்கம் நான் பாதுகாப்புக்காக ஆயுதத்தை ஏந்தி கொள்ள வேண்டியது அவசியம், இன்னொரு பக்கம் என் மரபை கட்டி எழுப்புறதுக்காக நான் இங்கே பிரயோஜனமான கருவிகளை நான் பயன்படுத்த வேண்டியதும் அவசியம். இந்த பக்கம் ஆயுதம், இந்த பக்கம் கட்டுறதுக்கான கருவி. ஸோ இது ரெண்டையுமே நம்ம பேலன்ஸ் பண்ண கற்றுக்கணும், சரிங்களா? இந்த பக்கம் அந்த அந்த ஸ்ட்ராங் ஹோல்டை உடைக்கிற, அடிமைத்தனங்களை உடைக்கிறது, பலிபீடங்களை உடைக்கிறது, இந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஒரு பக்கம். இது முடிஞ்சிருச்சுங்க அப்பாடா அப்படின்லாம் பெருமூச்சு விடக்கூடாது, இதை கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த பக்கம் கையில் கட்டுறதுக்கு ஒரு கொத்துக்கரண்டி இருக்குது, இப்போ நான் அதை வச்சு என்ன பண்ணுறேன், செவரை பூசுறேன், கல் எடுத்து வைக்கிறேன், என்ன பண்ணுறேன், ஏன்னா நான் ஒரே நாள் எல்லாத்தையும் செய்ய முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி நான் மரபை கட்டி எழுப்புகிறேன். புரியுதுங்களா? ஸோ இவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒரு பக்கம் நம்முடைய எல்லைகள் பாதுகாக்கப்படணும், இன்னொரு பக்கம் மரபு கட்டி எழுப்பப்படணும். இது ரெண்டுக்காகவும் ஒரு மனுஷன், நான் ஒருத்தன் இது ரெண்டையுமே செய்யணும். இது கர்த்தர் எனக்கு வேண்டிய ஆற்றலை தருவார், எனக்கு வேண்டிய திறனை கொடுப்பார், எனக்கு வேண்டிய ஸ்ட்ரென்த்தை தருவார். பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து ரெண்டு காரியத்தையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நேர்த்தியாக அவர் உங்களுக்கு உதவி செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், இதில் இன்னொரு விஷயம் நான் தலைப்பில் போட்டிருக்கேன் பாருங்கள், இன்டென்ஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த வார்த்தை நீங்கள் எங்கே கேள்விப்பட்டிருக்கிறீங்க? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா கட்டடம் இல்லைங்களா? பொதுவாக ஒரு இடத்துக்கு போனோன்னா, இப்போ ஒரு சில ஸ்கூல்ஸு, ஒரு சில ஆஃபீஸு, காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சே தான் மயக்குவாங்க. அவங்க உள்ளே ஒன்றும் சொல்லித்தர மாட்டானுங்க. ஒரு சில ஸ்கூல்ஸ் காலேஜஸ்லாம் எனக்கு தெரியும், உள்ளே ஒன்றுமே சொல்லித்தர மாட்டாங்க, ப்ரொஃபஸருக்கே ஒன்றும் தெரியாது, எதுவுமே இருக்கு. ஆனால் அந்த கட்டடத்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்பாடா செம்மையாக இருக்குப்பா அப்படின்னு இருக்கும். நிறைய பேர் இந்த கட்டடத்தை பார்த்து ஏமாந்து தான் என்ன பண்ணுவாங்க, பிள்ளைங்களை அவ்வளோ லட்சக்கணக்கில் கட்டி ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் சேர்ப்பாங்க. ஏன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சே ஏமாற்றுவாங்க. இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது என்ன அப்படின்னா, ஒரு இடத்துல, அவங்களுக்கு சொந்தமான இடத்துல அவங்க வசதிக்கேற்ற மாதிரி அவர்கள் கட்டி கொள்ளுகிற ஒரு கட்டடம். இப்போ இதே மாதிரி தான் நம்மளுடைய இந்த ஆவிக்குரிய
வாழ்க்கையில் நம்ம செய்கிறதும். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த ஃபெய்த் ஃபில்டு சாய்ஸஸ், விசுவாசத்தின்படி நம்ம எடுக்கிற தீர்மானம், அடுத்தது ஆவிக்குரிய தினசரி கீழ்ப்படிதலும் ஆவிக்குரிய ஒழுக்கங்களும், மூன்றாவது என்ன பார்த்தாங்க, தேவ பிரசன்னத்தினால் எப்பொழுதும் நிறைந்திருக்கிற ஒரு அனுபவம். இது மூணுமே என்ன பண்ணுதுன்னா லிட்ரலாக ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுற மாதிரி. நீங்கள் உங்களுடைய மரபை நீங்கள் காத்துக்கொள்வது, உங்கள் லெகசியை நீங்கள் காத்துக்கொள்றதுக்கு உங்கள் எல்லையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய 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 ரெல்மில் நீங்கள் கர்த்தர் உங்களுக்குன்னு கொடுத்துருக்கிற அந்த மண்டலத்தில் என்ன பண்ணுறீங்க, ஒரு பெரிய ஒரு கட்டடத்தை கட்டி எழுப்புறீங்க. அப்போ அந்த கட்டடத்தை தாக்கிறதுக்கு இந்த பக்கம் வந்து எதிரியும் கல் எடுத்து அடிக்க ஆரம்பிப்பான், கண்ணாடியை உடைக்கணும்னு பார்ப்பானுங்க, அங்கேருந்து வெளியிலேருந்து உள்ளே பண்ணணும்னு பார்ப்பாங்க. அதே நேரத்தில் நீங்கள் கட்டிக்கிட்டும் இருக்கணும். ஸோ அப்போ ரெண்டையுமே நீங்கள் பேலன்ஸ் பண்ணணும். இந்த காரியத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது. சரி, இப்போ பிசாசு எப்படி இதை தடை பண்ணுறான் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். முதல் விஷயம் நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த பிசாசனுடைய தந்திரத்தில் ரொம்ப அஃப்கோர்ஸ் அறியாமை அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம்னு போன வாரத்தெல்லாம் பார்த்தோம். எந்த அளவுக்கு அறியாமல் இருக்கிறோமோ, இல்லை எந்த அளவுக்கு கற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஆபத்தில் இருக்கிறோன்னு அர்த்தம். பொதுவாக இப்படி சொல்லுவாங்க, பிசாசனுடைய ஒரு பெரிய ஒரு டிசப்ஷன், த கிரேட்டஸ்ட் டிசப்ஷன் ஆஃப் சேட்டன் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு மாயை ஒன்று என்ன அப்படின்னா, பிசாசுன்னு ஒன்று இல்லைன்னு சொல்லி அவன் நம்ப வைப்பான், பிசாசுன்னு ஒன்று இல்லைன்னு பேச வைப்பான். அவங்களுடைய மனசில் என்ன இருக்கும்னா, பிசாசு அதுவும் ஒன்றாவது. இப்போது இந்த மாதிரிலாம் நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இருக்கிற ஜென்ரேஷன், இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் வளர்ந்துருங்கலாம் பேசினா, டேய் தொழில்நுட்பம் எவ்வளோ வளர்ந்துருச்சு, இன்னுமே பேய் பிசாசுலாம் நம்பின்னு இருக்கீங்க நீங்கள் அப்படின்வாங்க. அவங்களுக்கு முன்னாடி நம்மளை வந்து அவங்க கேட்குற கேள்வி நம்மளை ஒரு முட்டாள் மாதிரி மாற்றிடும். அவங்க முன்னாடி போய் நம்ம என்னமோ ஒரு ஒரு ஸ்டூப்பிடான ஒரு ஒரு மனுஷன் மாதிரி நம்மளை காமிக்கும். ஆனால் அங்கே தான் நம்ம தப்பு பண்ணுறான். அவன் என்ன வேணே என்னை ஸ்டூப்பிடாக நினச்சிக்கிட்டோம், அவன் என்னை பைத்தியக்காரன்னு சொல்லிட்டோம், என்னை இடியட்டுன்னு சொல்லிட்டோம், என்ன வேணா அவன் சொல்லிட்டு போட்டோம். ஆனால் எல்லா காலத்திலும் டெக்னாலஜி கூட மாறும், ஆனால் மாறாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையும் ஆவி மண்டலத்தில் நடக்கிற தாக்கங்களும், இல்லையா? ஸோ இது ரெண்டுமே மாறவே மாறாது. ஒன்று தேவனுடைய வார்த்தை மாறாது, இன்னொன்று பரிசுத்த ஆவியானவர் இன்டர்வீன் பண்ணி செய்கிறதான அவருடைய கிரியைகள், இன்னொன்று இருளின் ராஜ்யம் இன்டர்வீன் பண்ணி செய்கிற அதனுடைய இருளின் கிரியைகள். இதெல்லாம் மாறவே மாறாது, சரிங்களா? எதுவுமே கடைசி வரைக்கும் மாற போகிறதே கிடையாது. தேவனே வந்து எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக அழிச்சு அவர் புதிய வானத்தையும் புதிய பூமியை ஸ்தாபிச்சு அவருடைய ஃபுல் கிங்டம் வர்ற வரைக்கும் இந்த ரெல்ம்ஸ் அப்படின்றதுல டார்க்னஸ் என்ன ஆகிட்டு தான் இருக்குங்க, சூழ்ந்து கொண்டே தான் இருக்கும். அது இருக்கிற வரைக்கும் மனுஷங்களை என்ன பண்ண வச்சிருப்பான் பிசாசு, ஒரு மாயை, ஒரு இதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா டெல்யூஷன் சொல்லுவோம். டெல்யூஷன் என்னன்னா அப்படியே சிந்தையில் பித்து பிடிச்ச மாதிரி. நம்ம சொல்றது வந்து அவங்களுக்கு புரியவே புரியாது, அவங்களால ரிலேட் பண்ணவே முடியாது. நம்ம சொல்றத அவங்களுடைய காதுக்குள்ளேயும் போகாது, அவங்களுடைய இருதயத்திற்குள்ளேயும் அது போகாது. அவங்களால வந்து அதான் இன்கேஸ் அப்படி புரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணாலும் அது அவங்களுக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்றதுங்க, அதாவது அவங்களால கிரகிக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கும், சரிங்களா? ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி காரியங்களை தங்களா புரிஞ்சுக்கணும், அப்படியே தங்களுடைய அறிவாற்றலினாலே அவங்களுடைய நாலேஜில் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கணும். கிடையவே நீங்கள் ஆவிக்குரிய காரியங்களை அறிவுனால என்ன பண்ண முடியாது, கற்றுக்கொள்ளவே முடியாது. பவுல் கூட பல இடங்களில் சொல்றாரு, என்னுடைய அந்த அதாவது என்னுடைய பிரசங்கம் வார்த்தையிலையும் என்னுடைய வார்த்தையினுடைய சாதுரியத்திலையும் அறிவிலையும் இருக்க நான் ஆசைப்படலை, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையில் இருக்க நான் ஆசைப்படுறேன் அப்படின்றாரு பவுல். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். எப்பயுமே நம்ம என்னதான் அறிவு பெற்றிருந்தாலும், என்னதான் வார்த்தையின் ஜாலத்தை பயன்படுத்தி நான் பெரிய ஒரு ஒரேட்டர், ஒரு பெரிய ஒரு 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 பேச்சாளராக நான் பயங்கரமான வார்த்தைகள்லாம் பேசி உங்களை வசியப்படுத்துகிற மாதிரி பேசினாலும், ஆவியானவர் செயல்பட்டு இடைப்படுகிற மாதிரி என்ன பண்ண முடியாதுங்க, யாராலையும் செய்யவே முடியாது. என்னுடைய வாழ்க்கையில் நான் தனிப்பட்ட விதத்தில் நான் கற்றுக்கொண்டதும் இன்றளவும் நான் பயன்படுத்துகிற ஒரு விஷயம் அதுதான். நான் மெசேஜுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுறது, இன்றைக்கி நான் உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் எடுக்கிற முயற்சி வெறும் 10% தான். ஆனால் நான் ஜெபிப்பதற்கும் தேவ பிரசன்னத்தில் காத்திருப்பதற்கும் கர்த்தருடைய ஆவியானவர் இடைப்படுறதுக்கும் நான் எடுக்கிற முயற்சி 85%. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கற்றுக் கொடுக்குறார். அப்போ நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் இதுதான். நம்மளுடைய ஜெபம் எந்த அளவுக்கு இன்டென்சிட்டி, நம்மளுடைய தேவ பிரசன்னத்தில் இருக்கிற இன்டென்சிட்டி எந்த அளவுக்கு அதிகமாகுதோ அறிவாற்றலும் குறைஞ்சிடும். அறிவாற்றல் குறைஞ்சிரும்னா, அதாவது நம்ம உலக பிரகாரமான அறிவை வந்து நம்ம ரொம்ப பெருசுப்படுத்த மாட்டோம். ராஜ்யத்துக்கு தேவையான அறிவை பரிசுத்த ஆவியானவர் டவுன்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் பிரசன்னத்தில் நீங்கள் காத்திருக்கும் பொழுது இந்த காரியங்கள் அப்படியே நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார்.
ஆனால் நம்ம என்ன பண்ணிடணும்னா ஒரு 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 இது ஒரு தின் லைன் தான், ஒரு மெல்லிசான ஒரு கோடு தான். என்ன கோடுனா, நிறைய அறிவின் பெருக்கம் வந்துருச்சுன்னா ஆவியானுடைய செயல்பாடை என்ன பண்ண முடியாதுங்க, நீங்கள் பார்க்கவே முடியாது. அப்போது நம்மளுடைய வார்த்தைகள் வேணும், அறிவு வேணும், படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், நல்லது தான். ஆனால் அது ஒட்டுமொத்த 100% பார்த்தீங்கன்னா அது ஒன்லி 15 to 20 தான் நான் சொல்லுவேன். மிச்சம் 80% 85% தேவ பிரசன்னத்தில் நம்ம காத்திருக்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஆவி மண்டலத்தில் அவ்வளவு காரியங்கள். ஏன்னா பரிசுத்த ஆவியானவரை பற்றி நம்ம வார்த்தை வாசிக்கிறோம், பிதாவினுடைய ஆழங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர். அதாவது அவருடைய அறிவிற்கு எல்லையே கிடையாது. ஹியூமன் மைண்ட்னால புரிந்து கொள்ள முடியாத விஸ்தாரமான அவருடைய அறிவு, அவருடைய ஞானம், இப்படிப்பட்டவைகள். ஸோ அவரே எனக்கு ஒரு டீச்சராக வந்து சொல்லி கொடுத்தாருன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம படிக்கிறதெல்லாம் வந்து புக்கில் படிக்கிறதும், சோஷியல் மீடியாவில் தெரிஞ்சுக்கிறதும், இருக்கக்கூடிய டெக்னாலஜி பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதெல்லாம் வந்து மனுஷனால் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுக்கே இவ்வளோ ஊன்னு அவ்வளோ ஹைப்பு கொடுக்குறாங்களே, அப்போ தேவனுடைய ஆவியானவர் நமக்கு ரிவீல் பண்ணுற காரியங்கள் எப்படி இருக்கும் இல்லைங்களா? ஸோ இப்படி தான் கர்த்தர் நம்மளோட என்ன பண்ணுறாருங்க, இடைப்படுகிறார். அதுக்கு தேவையான ஒரு காரியம், ஆவிக்குரிய காரியங்களை பற்றி நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த ஸ்பிரிச்சுவல் அவேர்னஸ், தேவ பிரசன்னத்தை குறித்த உணர்வு, தேவ பிரசன்னத்தில் எப்பொழுதும் நம்ம இணைஞ்சிருக்கணும் அப்படின்றதான ஒரு 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 உணர்த்துதல் எப்பொழுதுமே நம்முடைய சிந்தையிலே இருக்க வேண்டும். ஸோ அப்போ பாருங்க, இவ்விதமாக பிசாசு என்ன பண்ணுறான் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையை ஏமாற்றி, அதாவது இந்த மாதிரி ஒரு ஆவிக்குரிய விஷயம்லாம் இல்லைங்க, என்ன சும்மா கதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பேச வைப்பான். இதுதான் அவனுடைய டெக்னிக். அது அவனுடைய நோக்கமே அதுதான், நம்மளை ஏமாற்றணும். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம ஒரு எப்படிப்பட்டவங்களா நம்ம விடுதலையாக்கப்பட்டிருக்கணும். ரெண்டாவதா, விடுதலையாக்கப்பட்ட ஒரு சந்ததி நம்மிடத்திலிருந்து உருவாகணும். பாருங்க, நான் தான் போட்டிருக்கேன், நான் ஒருத்தன் டெலிவர் ஆகிறது அவனுக்கு பிரச்சனை இல்லை, நான் டெலிவர் ஆகி அடுத்ததான் நான் செய்கிறேன் பார்த்தீங்களா, என் தலைமுறைக்கு அந்த டெலிவரன்ஸை கொண்டு போகிறேன் பார்த்தீங்களா, அங்கே தான் உனக்கு பிரச்சனையே. ஏன்னா ஓகே, என்ன பண்ணால் ஒருத்தன் எஸ்கேப் ஆகிட்டான்னு கூட விடலாம், ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு அப்புறம் 1000 தலைமுறை கணக்கு வச்சு பாருங்கள், எத்தனை பேர் இருப்பாங்க. இப்போ இந்த 1000 தலைமுறையில் எத்தனை மக்கள் இருப்பாங்க, எத்தனை 1000 மக்கள் இருப்பாங்க, எத்தனை லட்சம் மக்கள் இருப்பாங்க அந்த தலைமுறையில். இப்போ இவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே ஒரு மாற்றம் கொண்டு வரணும்னா, ஏன் ஒருத்தனுடைய வாழ்க்கையில் நான் என்ன பண்ணணுங்க, அந்த தெய்வீக மரபு, காட்லி லெகசியை நான் கட்டி எழுப்பணும். ஸோ அப்போது சுயநலமாக எனக்கு விடுதலையானா போதும், எனக்கு இந்த பிரச்சனை மாறினா போதும் அப்படின்றது மாத்திரம் நம்முடைய ஜெபமாக இருக்கக்கூடாது. நம்ம தலைமுறைகளுக்காக ஜெபிக்க நம்ம பழகி கொள்ள வேண்டும். சரிங்களா? அடுத்ததா ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் பாருங்க, பிசாசு என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த பலிபீடங்களை உடைச்சாச்சு, எது தீமையின் பலிபீடங்களை உடைச்சாச்சு. ஆனால் இந்த பக்கம் நீங்கள் நீதியின் பலிபீடங்களை கட்டி எழுப்பிடுவீங்களோன்னு சொல்லி அவன் ரொம்ப ரொம்ப பயப்படுவான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தீமையின் பலிபீடமே இல்லைனாலும் நீதியின் பலிபீடத்தை கட்டி எழுப்புறதுக்கு தடையை ஏற்படுத்துவான். சொல்கிறது புரியுதுங்களா? தீமையின் பலிபீடங்களை நீங்கள் உடைக்கிறீங்க, ஆனால் அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும்னு சொன்னான், ஒரு தீமை ஒன்று வெளியேறிடுச்சுன்னா அந்த இடத்துல என்ன வரணும்னு பார்த்தோம், தேவனுக்கு பிரியமான காரியங்களை கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்படித்தானே? அசுத்தாவி போயிடுச்சுன்னா அங்கே பரிசுத்தாவியானவரால் என்ன பண்ணப்படணும், அந்த இடம் நிரப்பப்படணும். இதுதான் தேவன் சொன்ன ஒரு லாஜிக்கலான ஒரு ரூல். அது ஒரு ஆவி மனுஷனுக்கு கர்த்தர் கொடுக்குற ஒரு பேஸ் ட்ரூத் மாதிரி, அடிப்படை சத்தியம். அசுத்தாவியை வெளியேற்றிட்டா அந்த இடத்த பரிசுத்த ஆவியினுடைய நிறைவினால நிரப்பப்படணும், அவ்வளோதான், அதுக்கு மேலே பேச்சே கிடையாது. இப்போ அதே மாதிரி தான் ஆவி மண்டலத்தில் நீங்கள் என்னென்ன தீமையெல்லாம் அகற்றுறீங்களோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்க, நன்மையான தேவனுக்கு பிரியமான நீதியான காரியங்களினால அதை என்ன பண்ணுங்க, ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அதுதான் என்னதுங்க. ஸோ முதலாவது குடும்பமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம செய்கிற முதலாவது ஜெபங்கள், ப்ரேயர். இந்த ப்ரேயரை நம்ம ஓவர் எம்பசைஸ் பண்ணலை, ப்ரேயரை நம்ம சரியாக நம்ம பயன்படுத்தணும். ஜெபம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நிறைய பேருக்கு ஜெபம்னா என்னாலே தெரிய மாட்டேங்குது. ஜெபம்னா எதுவும் நம்ம மட்டும் ஆண்டவர்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறது, ஜெபம்னா அந்த புக்கு வச்சு படிக்க. நான் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு புக்கு வச்சு படிக்க மாட்டாங்க. ஒரு சிலர் புக்கு வச்சு தான் படிப்பாங்க, ப்ரேயர்ஸு ரிட்டன் ப்ரேயர்ஸ் தான் படிப்பாங்க. ஒரு சிலர் ரிட்டன் ப்ரேயர்ஸை படிக்க மாட்டாங்க, ஏன்னா மனசுலேருந்து வரணுங்க ஜெபம். அதை நான் புக்கு வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்னா நம்ம இந்த ஆவிக்குரிய ஜெபம் புக்கெலாம் இது பண்ணுவோம், நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. அது என்ன ஆண்டவரோட மனசார பேசுறது தான் ஜெபம், நீங்கள் என்ன எல்லாத்துக்கும் ஜெபம்லாம் பிரிண்ட் பண்ணி குடிக்கிறீங்க அப்படின்லாம் நிறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க.
சரி, அது போகட்டும். ஆனால் அந்த புத்தகத்தின் மூலமாக நிறைய பேர் விடுதலையை பார்த்துருக்குறாங்க. அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அந்த முழு புத்தகத்தையும் ஆக்சுவலி அது நாங்கள் பிரிண்ட் பண்ண 1000 காப்பீஸ் பிரிண்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் அது சேல் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த காப்பீஸ் எதுவுமே இல்லை. அதனுடைய ஒரு பார்ட் மட்டும்தான் நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஆவிக்குரிய ஜெபம் சொல்லிட்டு அந்த ஒரு வீடியோ ஒன்று இருந்தது. பட் அதுலேயுமே நான் ஒரு காப்பிரைட்டட் மியூசிக் போட்டனால அந்த வீடியோ என்னால் பப்ளிஷ் பண்ண முடியல. கொஞ்ச நாள் இருந்தது, அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டோம். ஆனால் இப்போ திரும்ப அந்த ப்ரேயர் புக்கில் இருக்கக்கூடிய எல்லா ஜபங்களையும், அதுக்கப்புறம் மேற்கொண்டு இப்போ நம்ம செய்கிற எல்லா ஜபங்களையும் திரும்ப ரெக்கார்ட் பண்ணி அதை நம்ம திரும்ப யூடியூப் சேனலில் போடுறதுக்கு நம்ம திட்டமிட்டு கொண்டு இருக்கிறோம். அதற்காக ஜெபிங்க. அது ஏற்ற வேலையில் அதை செய்ய கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஜபங்கள் கான்ஸ்டன்ட் ப்ரேயர் நமக்கு இருக்கணும். ஸோ அந்த ஜபம்ன்றது ரிட்டன் ப்ரேயர்ஸ். அதாவது இந்த மாதிரி இப்போ ஒரு சில ப்ரேயர்ஸ்லாம் நமக்கு தெரியாது, எப்படி ஜபிக்கணும்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி டைமில் நீங்கள் எழுதப்பட்ட நம்ம இந்த மாதிரி பிரிண்டட் பாயிண்ட்ஸை வச்சு நீங்கள் ஜெபிக்கலாம். இன்னொரு அது எல்லா நேரத்துலையும் அதை வச்சு ஜெபிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சில நேரங்கள் ஆவியானவரே உங்களுக்கு என்ன பண்ணுவார், உணர்த்துவார். ஸோ அந்த ஜபங்கள் இருக்குது. அடுத்ததான் ஆவியில நிரம்பி ஜபிக்கிறதுன்னு இருக்குது. அந்நிய பாஷையினுடைய வரங்களை பெற்றவங்க ஆவியில நிரம்பி ஜபிக்கணும். அப்போது இவ்விதமாக நம்ம இந்த ப்ரேயர் லைஃப்பை வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து ஒரு பிளான் பண்ணணும். ஜப வாழ்க்கையை நம்ம பிளான் பண்ணணும். பிளான் இல்லாமல் ஜபம் வந்து நம்ம பண்ணோம்னா அது ஒர்க் அவுட்டே ஆகாது. சரிங்களா? இப்போ ஒரு காரியத்திற்காக இன்டென்ஷனலாக நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கணும். இப்போ ஒரு காரியம் நடக்க போகுது அப்படின்னா அதற்காக பிரத்யேகமான ஜபங்களும் இருக்கணும், ரெகுலரான செய்யக்கூடிய ஜபங்களும் இருக்கணும். ஏன்னா ரெகுலராக நான் செய்கிற ஜபம் ஒரு பெரிய ஒரு பலிபீடத்தை நான் கட்டி எழுப்புறதுக்கு சமம். ஆனால் நீங்கள் அப்பப்போ இப்போ உதாரணத்துக்கு ஒரு அடுத்த வாரத்தில் ஏதோ ஒரு லேண்டை நீங்கள் வாங்க போகிறீங்க, ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்னா அதற்காக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 7 நாள் ஜெபிக்கலாம். அந்த 7 நாள் ஜெபிக்கிறத நீங்கள் இந்த ரெகுலராக ஜெபிக்கிற ஜபத்தோடு என்ன பண்ணிடக்கூடாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா உங்களுக்கு? ரெண்டையும் இது பண்ணால் டெய்லிக்கு 1 மணி நேரம் ஜோம் பண்ணுவாங்க. அது வந்து ரெகுலராக ஜோம் பண்ணுறது. இப்போ அடுத்த வாரம் நான் ஒரு நன்மை ஒரு கார் வாங்க போகிறேன், அதுக்காக நான் ஜோம் பண்ணுறேன்னு வச்சுப்போமே, அதை வந்து இந்த 1 ஹவரோட மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. இதுக்கு தனியாக நீங்கள் ஜெபிக்கணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இதுதான் ப்ரேயர் லைஃப்பில் நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும். அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுடைய ப்ரேயர் டைம் அதிகமாகும். உங்களுக்கு ஒர்க் எனக்கு பிஸிங்க, எனக்கு அதுங்க இதுங்க அப்படின்னா வேலைக்கே ஆகாது. நீங்கள் நேரம் செலவழித்து எத்தனை விஷயத்துக்கு நம்ம நேரம் செலவழிக்கிறோம். ஆனால் ஜெபத்தை நம்ம சரியாக திட்டமிட்டு ஜெபிப்பதுக்கு நம்ம நேரம் செலவழிக்கிறது இல்லை. ஸோ ரெகுலராக நீதியின் பலிபீடத்தை கட்டி எழுப்புறதுக்கு ஒரு டைம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறது அது ஒரு டைம் வச்சு, இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு நீங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கணும். ஸோ ஜெபம். அடுத்ததாக உபவாசம். ஸோ இந்த உபவாசத்தில் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த ஒரு டிசிப்ளின், ஃபுட் ஹேபிட்ஸில் சரி. அதுக்கப்புறம் இப்போ ஃபாஸ்டிங் உபவாசம்னும் போது வெறும் சாப்பாடு மாத்திரம் இல்லை. ஒரு சிலர் வந்து இப்போ ஃபோன்லாம் கூட என்ன பண்ணுவாங்க, சோஷியல் மீடியா ஃபாஸ்ட் போடுவாங்க. சோஷியல் மீடியா ஃபாஸ்ட்னா 1 மாதத்துக்கு ஃபோனே நான் தொட மாட்டேன், 1 மாதத்துக்கு யூடியூப் பார்க்க மாட்டேன். அதெல்லாமே இன்றைக்கி ஒரு ஃபாஸ்டிங் மெத்தடாக மாறிடுச்சு. அந்த அளவுக்கு நம்ம மாறிட்டோம். முதல்லாம் இருந்ததெல்லாம் வேறு. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கூட சோஷியல் மீடியா ஃபாஸ்ட்லாம் நான் கேள்விப்படவே இல்லை. ஆனால் இன்றைக்கி அது எல்லாமே வந்துருச்சு. ஏன்னா அது அத்தியாவசியமாகவும் இருக்குது. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள், தாக்கங்கள் அந்த சோஷியல் மீடியா மூலமாக நமக்குள்ளே வருது. ஸோ அதனால் நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கணும். வாரத்துக்கு 1 முறையாவது கர்த்தர் உங்களுக்கு எப்படி சொல்கிறாரோ அப்படி உபவாசித்து ஜெபிக்கணும். அடுத்ததாக டீச்சிங்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு ஏற்கனவே 2-3 செஷன் முன்னாடியும் சொல்லியிருக்கேன். அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்க நம்ம முயற்சிக்கணும். நம்ம ஃபஸ்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அடுத்த தலைமுறையோட இதை பேசணும். நம்ம பிள்ளைகளோட உட்காந்து இந்த காரியங்களை பற்றி பேசணும். என் குடும்பத்தில் இருந்த தீமையின் பலிபீடம் இதுப்பா, அதுக்கு பதிலாக நம்ம குடும்பத்தில் என்ன பண்ணணும், இனிமேட்டு ஜெப பலிபீடத்தை நம்ம எடுப்பணும்ப்பா, நம்மளுடைய தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும்னு சொல்லி இந்த காரியங்கள் தான் நம்முடைய குடும்பத்தில் பிள்ளைகளோட நீங்கள் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய டிஸ்கஷனாக இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த டீச்சிங். அடுத்தது த்ரைவிங்னா இதை சார்ந்து கர்த்தர் தருகிறதான ஆசீர்வாதத்தையும் பெருக்கத்தையும் பெற்றுக்கொள்ளுதல். புரியுதுங்களா? ஸோ அப்போ இவ்விதமான பலிபீடங்களை நம்ம என்ன பண்ணணும், ஜெப பலிபீடம், உபவாச பலிபீடம், மற்றவர்களுக்கு சென்ஸ் நம்மளுடைய தலைமுறைக்கு, அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்கறது, இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம செய்யணும். ஏன்னா இதை செய்யும் போது பிசாசுக்கு பயங்கரமான ஒரு பயத்தை ஏற்படுத்துகிறார். அடுத்து அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா பாருங்க, நான் தான் சொல்லியிருக்கேன், டூ மச் ஃபோக்கஸ்ட் ஆன் இண்டிவிஜுவல் பிரேக் த்ரூ. தனிப்பட்ட விதத்தில் எனக்கு இது நடந்தால் போதும், எனக்கு இந்த பிரச்சனை தீர்ந்தால் போதும் அப்படின்றது ரொம்ப, அதுவே அவங்களுடைய முழு பாரமும் அவங்களுக்கு கவலையும் அதுவாகவே தான் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அப்புறம் ஒரு தெய்வீக மரபு கர்த்தர் கட்டி எழுப்பணும்னு ஆசைப்படுறாருன்ற யோசனையே அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. அந்த தாட்டே அவங்களுக்கு வராது, அந்த எண்ணமே வராது.
ஏன்னா அவங்க சந்திக்கிற போராட்டம் மேபி அந்த 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 போராட்டத்தினுடைய உக்கரம் ரொம்ப அதிகமாக இருக்கலாம், அது ஒருவேளை சரீர வேதனையாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, அது நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் இருக்கும். அது நீங்கள் நம்ம தனிப்பட்ட விஷயத்துக்கு ஒன்றுக்காக ஜெபம் பண்ணுறோம் இல்லைங்களா, அது நம்ம உயிரோட வரைக்கும் தானே அந்த பிரச்சனை. நம்ம செத்துட்டோம்னா நம்ம பிரச்சனைக்காக யார் ஜெபம் பண்ணுவா? நம்மளே செத்து போயிட்டோமே, அப்புறம் யார் போய் ஜெபம் பண்ணுவா? ஸோ அப்போது பாருங்க, பிசாசு இப்படி நம்மளை என்ன பண்ணுறோன்னா, நம்ம தனிப்பட்ட பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ண வச்சுருவான். என்னதான் சரீர பலவீனம் இருக்கட்டும், என்னதான் தேவை இருக்கட்டும், அதையும் தாண்டி என் தலைமுறைக்காக நான் கவனம் எடுத்து ஜெபிக்கிறத நான் கண்டிப்பாக ஒரு பழக்கமாக மாற்றிக்கொள்ளும். இன்னையிலேருந்து அந்த பழக்கத்தை ஆரம்பிங்க, இன்னையிலிருந்தே ஆரம்பிங்க. ஒருவேளை கல்யாணம் ஆகாத வாலிப பிள்ளைங்க இருந்தாலும் என்ன பண்ணணும், அவங்க இப்போ இருந்தே ஜெபிக்கணும். கர்த்தாவே, என்னுடைய தலைமுறைக்காக நான் ஜெபிக்கிறேன், என்னுடைய தலைமுறைக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏன்னா தலைமுறை பார்த்திங்கன்னா, இப்போது நான் இன்னைக்கு கூட படிச்சுட்டு இருந்தேன், இந்த மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியரான இயேசு கிறிஸ்து. அங்கே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் மெல்கிசேதேக்கு தசமபாகம் கொடுக்குறாருன்னு இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா வசனம் எப்படி போட்டிருக்குன்னா, ஆபிரகாம் கொடுக்கும் போது லேவியும் தசமபாகம் கொடுத்தான்னு இருக்கு. ஆபிரகாம் அடுத்து ஈசாக் பிறந்தாரு, ஈசாக் அடுத்து யாக்கோபுக்கு பிறந்தாரு, யாக்கோபுக்கு பிறந்த பையனும் ஒருத்தர் தான் லேவி. ஆனால் ஆபிரகாம் தசமபாகம் கொடுக்கும் போது லேவியும் தசமபாகம் கொடுத்தாருன்னு இருக்குது. எப்படி கொடுத்தாரா? ஏன்னா லேவி எங்க இருந்தாராம்? பிறக்கலையா, ஆனா ஆபிரகாமுடைய வித்துல அவர் இருந்தார், லேவி. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ தலைமுறை நமக்குள் மறைந்திருக்கிறது. அப்போ அது ஒரு ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், திருமணம் ஆகாதவங்க கண்டிப்பா ஜெனரேஷன்ஸ்க்காக என்ன பண்ணணுங்க? ஜெபிக்கணும். கர்த்தருக்கு பிரியமான ஒரு தலைமுறை என்ன ஆகணுங்க? உண்டாகணும். அதற்காக நம்ம எல்லாருமே கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டியது அவசியம். சரி, என்னென்ன விதங்களிலே இந்த தாக்கங்கள் மறைந்திருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். ஸோ முதலாவது, எப்படிலாம் இந்த பிரச்சனை உள்ள வருது, குடும்பத்துக்குள்ள மறைஞ்சிருக்குது அப்படின்னா, குடும்பத்தில் காணப்படுகிறதான ஜெப குறைவு. அடுத்து குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் குழப்பம், எல்லாத்துலேயும் ஒரு தீர்மானமே எடுக்க முடியாது அவங்களால. எப்போ பார்த்தாலும் சிம்பிளான விஷயத்துக்கு கூட ரொம்ப குழம்புவாங்க வீட்டார் அனைவரும். வீட்டில் ஒரு 4 பேர் இருக்காங்கன்னா, அம்மா அப்பா பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன விஷயத்துக்கு என்ன பண்ணுவாங்க? அவ்வளவு குழப்பமாவாங்க. அப்படின்னா காரணம் என்ன அப்படின்னா, அவங்க வீட்டில் ஒரு ஜப பலிபீடம் என்ன பண்ணப்படலை? கட்டி எழுப்பப்படலை. ஒரு ஃபேமிலி ப்ரேயர் ஆல்டர் அவங்களுடைய வீட்டில் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்களுடைய வீட்டில் அந்த ஜபம் கண்டினியூஸ் ப்ரேயர் நான் சொன்னேன் இல்லைங்களா, அது இல்லை. ஸோ இதுக்கு நம்ம பிரேக் த்ரூ நடக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு நேரத்தை குறித்து வச்சுக்கணும். சரிங்களா? ஒரு டைம் வச்சுக்கோங்க. அந்த டைமை நீங்கள் மாற்றாதீங்க. என்ன ஆனாலும் அந்த டைமில் நம்ம ஜெபிச்சிடணும். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு நேரத்தை நீங்கள் குறித்து வைத்துக்கொள்ளுங்க. இணைந்து ஜெபித்து, இணைந்து ஆராதித்து, ரொம்ப முக்கியமாக ஒவ்வொரு நாளும் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இணைந்து கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நம்ம நினைவு கூறணும். கம்யூனியன் எடுக்கணும், திருவிருந்து எடுக்க பழகணும். சரிங்களா? பழக்கம் இல்லைங்க, எப்படிங்க அதை ஆரம்பிக்கணும்? பழகுங்க. இன்னையிலேருந்து ஆரம்பிங்க, நாளைக்கு காலையிலேருந்து ஆரம்பிங்க. ஒரு நாள் நீங்கள் ஆரம்பித்து பாருங்கள், 2 நாள் 3 நாள் செய்யுங்க, 4 நாள் செய்யுங்க, நடுவில் ஒரு நாள் மிஸ் ஆனாலும் பரவாயில்ல, கண்டினியூ பண்ணுங்க, தொடர்ச்சியாக செய்யுங்க. அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஃபியூ டேஸில், ஃபியூ மந்த்ஸில் என்னவா மாறிடுங்க? குடும்பத்தின் அத்தியாவசியமான ஒரு பழக்க வழக்கமாக அது மாறிடும். புரியுதுங்களா? ஸோ தொடர்ச்சியாக ஒரு ஜப பலிபீடம் எழுப்பப்படணும். ஜப பலிபீடம் இல்லாத குடும்பத்தில் எளிமையான சிம்பிளான விஷயங்களுக்கு கூட அவங்க என்ன பண்ணுவாங்க? குழப்பம் உள்ளவங்களா இருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பிள்ளைகள் விசுவாசத்திற்குள் வர மறுப்பார்கள். கிறிஸ்துவ குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க, ஆனால் அதே கிறிஸ்துவ குடும்பத்தில் 4 தலைமுறையாக கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் 4வது தலைமுறையாக இருக்கிறதான அந்த பையன் ஏசப்பாவை ஏற்றுக்க மாட்டான். ஏசப்பா கிறிஸ்துவ பேராக இருக்கும் இல்லையா? பொதுவாக நேற்று கூட ஒரு சகோதரோட பேசிகிட்டு இருந்தோம். அவர் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யணும், இல்லை நான் ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு வர மாட்டேன், நான் சர்ச்சுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் உடனே கூட இருக்கிறவங்கள சொல்கிறாங்களாம், ஏண்டா டே, தலைமுறையாக கிறிஸ்தவங்களாக இருக்கிறவங்க கூட என்ன பண்ணுறான்? ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போயிட்டு இருக்கிறான். நீ என்ன இப்போதான் ஒரு வருஷம் கூட ஆகல, நீ என்ன அப்படி சர்ச்சுக்கு போகிறேன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு சகோதரர் சொன்னார். இப்படி தான் இன்றைக்கி உலகம் இருக்கிறது. கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னா அவங்க கிறிஸ்தவன்ற ஒரு பேர், இல்லை சர்ச்சுக்கு போகிறாங்க அப்படின்றதுனால அவங்க கிறிஸ்தவங்களை ஆழ்விட முடியாது.
அப்போ உண்மையான கிறிஸ்தவங்க யாரு? உண்மையாலுமே கிறிஸ்துவை உடையவனோ, கிறிஸ்துவோடு ஐக்கியப்படுகிறவனோ, கிறிஸ்து சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவனோ, கிறிஸ்துவனுடைய ஆவியினால நடத்தப்படுகிறவன், இவன் தான் கிறிஸ்தவன் இல்லைங்களா? ஸோ இன்ஃபேக்ட் கிறிஸ்தவன்ற பேரை கூட உலக மனுஷன், அந்தியோகியாவில் இருக்கிற மனுஷங்க தான் சீஷர்களுக்கு வச்சாங்க. ஆக்சுவலி நம்ம ஏசப்பா எங்கேயுமே ஒரு நாளும் நம்மளை கிறிஸ்தவன்னு சொல்லவே இல்லை. இன்ஃபேக்ட் அவர் இன்னொரு வார்த்தையை சொல்றாரு, என்னன்னா நம்மளை தேவ புத்திரர்கள்னு சொல்றாரு. யுவர் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் ஆஃப் காட், நீங்கள் தேவனுடைய மகனும் மகளுமா இருக்கிறீங்க. யோசிச்சு பாருங்க, பிசாசு எப்படி வந்து குழப்பி விட்டான். இன்னைக்கு கிறிஸ்டியன்ற ஒரு நேம்ன்றதே ரொம்ப ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஆயிடுது. இப்போ நம்ம தேசத்துல இல்லை, பட் ஒரு சில நாடுகளிலே கிறிஸ்டியன்றது ஒரு ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட். ஆனால் உண்மையாலுமே கிறிஸ்டியன் நம்ம சொல்லக்கூடாது. உண்மையாலுமே சொல்லணும்னா நான் தேவனுடைய மகன், தேவனுடைய மகள், இயேசுனுடைய மூத்த சகோதரன். இதுதான் ஆக்சுவல் நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்போட ஐடென்டிட்டி. சரிங்களா? சரி, இப்போ என்ன நடக்குதுன்னா, இந்த குடும்பத்தில் எத்தனை தலைமுறை கிறிஸ்தவங்களாக இருந்தாலும் பிள்ளைகள் இயேசுவை ஏற்க மறுப்பார்கள், உறவில் இருக்க மாட்டார்கள், விசுவாசத்திற்குள் வர மறுப்பார்கள். காரணம் என்ன அப்படின்னா, அந்த குடும்பத்தில் தலைமுறைக்கு என்ன ஆகலைங்க, அந்த சீஷத்துவ காரியங்கள் பயிற்றுவிக்கப்படலை. அந்த ஜென்ரேஷனில் அடுத்தடுத்த தலைமுறை டீச்சிங்ன்றது இல்லை. பட் தேவர் பார்ன் இன் டு அ கிறிஸ்டியன் ஃபேமிலி. அவர்கள் ஒரு கிறிஸ்துவ குடும்பத்திற்குள் பிறந்திருக்கிறாங்க. ஒரு வயசு வந்தோடனே சரி ஓகே, 16 வயசு ஆயிடுச்சா, 15 வயசு ஆயிடுச்சா, 18 வயசு ஆயிடுச்சா, ஓகே பிடிச்சி தண்ணிக்குள்ளே அமுக்கி விட்டு அவனை என்ன பண்ணுங்க, ஞானஸ்தானம் கொடுத்து விடுங்க. அவன் ரட்சிக்கப்பட்டானா, ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டானா, அவன் தனிப்பட்ட உறவில் ஏசப்பாவோட செலவிடுறானா யோசிக்கிறதே கிடையாது. இப்படி தான் இன்னைக்கு நிறைய அந்த மெயின்லைன் சர்ச்சஸ்ன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, ரொம்ப பெரிய பெரிய சபைகள்னு சொல்கிற ஆலயங்கள்லாம் பேரெல்லாம் சூப்பர் பேராக இருக்கும். பேதுருன்னு இருப்பா, பீட்டர் இருப்பார், பால் இருப்பார், மோசஸ் இருப்பார். ஆனால் மோசஸ் பைபிளை வந்து அவர் நியூ டெஸ்ட்மெண்ட்டில் தேடிட்டு இருப்பார், பீட்டரை வந்து ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் தேடுவார். இந்த மாதிரி ஆட்கள் தான் நம்மளுடைய தலைமுறையில் இருக்கிறாங்க. ஸோ காரணம் என்ன அப்படின்னா, அந்த குடும்பங்களிலே அந்த சீஷத்துவம் போதிக்கப்படவில்லை. ஸோ இதுக்கு தீர்வாக நம்ம செய்ய வேண்டியது என்னங்க, நான் உங்களுக்கு ஏற்கனவே திரும்ப சொல்கிற மாதிரி தான், உங்கள் பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய ஒழுக்கங்களை மென்டர்னா என்ன அர்த்தம்னா, ஒரு 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 சூப்பர்வைசர் மாதிரி நீங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும், அவங்க கவனிக்கணும், அவங்க அதை செய்கிறாங்களான்னு கவனிக்கணும். ரொம்ப முக்கியமாக அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம செய்யணும். நம்ம செஞ்சோம்னா பிள்ளைங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு குடும்பம், நான் அவங்கள பேரண்டிங்க்கு ஒரு சிறந்த உதாரணமாக ஒரு குடும்பத்தை நான் எப்பயும் பார்ப்பது உண்டு. எனக்கு ரொம்ப இருதயத்திற்கு ஏற்ற ஒரு குடும்பம். அவங்களுடைய வாழ்க்கையில் நான் பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க பிள்ளைகளுக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தரதுக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அது ரெண்டையும் செய்வாங்க. இப்போ அவங்க செஞ்சுட்டு அவங்க செய்கிறத ரெகுலராக பிள்ளைங்க பார்ப்பாங்க. பார்த்துட்டு பிள்ளைங்கிட்ட சொன்ன உடனே அந்த பிள்ளைங்க இமீடியட்டாக செய்வாங்க. ஆனால் மற்ற வீட்டில் நான் பார்த்துருக்கேன், சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பிள்ளைங்க செய்யவே மாட்டாங்க. ஏன்னா அம்மா அப்பா அதை செய்யலை. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு கீழ்ப்படியணும், தேவனுடைய காரியங்களை இது பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, நம்ம தான் மாறணும். பெற்றோர்கள் நம்ம மாறணும்னா நம்முடைய பிள்ளைகள் இம்மீடியட்டாக அவங்கள சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. சொன்ன உடனே ஒரு சின்ன கரெக்ஷன் தான் இருக்கும். அந்த கரெக்ஷனில் அப்படி லைட்டு டிங்கரிங் ஒர்க் மட்டும் பார்த்தா போதும், ஃபுல்லாக உட்காந்து ஒர்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை அவங்களுக்காக. நம்ம என்ன பண்ணணுங்க, நீதியின் பலிபீடங்களை கட்டி எழுப்பி நம்ம ஒரு மாதிரியாக இருக்கும்போது, ஒரு சில குடும்பங்கள் ஒருவேளை நீங்கள் ஒருத்தர் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, உங்களுடைய கணவர் ரட்சிக்கப்பட்டிருக்க மாட்டார். அந்த மாதிரி சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நெருக்கடியான சூழ்நிலை தான். ஏன்னா அந்த பிள்ளைங்க ரெண்டு துருவங்களையும் பார்ப்பாங்க. ஒரு பக்கம் குடிகார கணவர்னு குடிகார அப்பானா குடிச்சிட்டு சண்டை போடுற ஒரு அப்பாவையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு அம்மாவையும் பார்ப்பாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு சில பிள்ளைங்க சரியான தீர்மானங்கள் எடுப்பாங்க, ஒரு சிலர் குழம்பி போயே இருப்பாங்க. என்ன பண்ணுறது, ஏன்னா அப்பா ஒரு பக்கம் இருக்கிறாரு, அம்மா ஒரு பக்கம் இருக்கிறாங்க. பாருங்க பிசாசு எவ்வளோ தந்திரமாக இருவரையும் பிரித்து வச்சுருப்பான். ஸோ இந்த மாதிரி இருக்கிற குடும்பங்கள் அவங்க ஒருத்தரே ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ அந்த பெண்மணி மட்டும்தான் ஒய்ஃப் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்களுடைய ஜெபத்தை அவங்க தான் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் முதுகு மேலே கட்டி தூக்கிட்டு போகிற மாதிரி விசுவாசத்தில். அஃப்கோர்ஸ் தேவனுடைய கிருபைலாம் இருக்குது, பட் லிட்டரலாக அவங்களுடைய ஸ்ட்ரகிள் அப்படி தான் இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு கர்த்தர் விசேஷித்த கிருபைகளை கொடுப்பார். அவங்க அப்படிப்பட்டவங்க ஒரு தேவ ஐக்கியத்தில் இருக்கணும். ஒருவேளை சர்ச்சுக்கு போக முடியலங்க, எனக்கு வந்து ரொம்ப கஷ்டங்க அப்படின்னா கண்டிப்பாக எப்படியாவது அட்லீஸ்ட் ஃபோன்லனாச்சும் நீங்கள் என்ன பண்ணணும், ஒருத்தங்களோட ஆவிக்குரிய ஐக்கியத்தில் நம்ம இருக்கணும், ஆவிக்குரிய காரியங்களை பகிர்ந்து கொள்ளணும். ஸ்பிரிச்சுவல் ஃபெலோஷிப் ஐக்கியம் நமக்கு இருக்கும் பொழுது நம்ம இன்னும் கொஞ்சம் நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக உங்கள் குடும்பத்தை கட்டி இழுத்துட்டு இருக்க போகிறது கிடையாது. கர்த்தர் நிச்சயமாக கணவரை மாற்றுவார், பிள்ளைகளை ரட்சிப்பார். ஆனால் அது வரைக்கும் தேவைப்படுற எல்லா பலனையும்
கர்த்தருடைய ஆவியானவர் நிச்சயமா என்ன பண்ணுவாருங்க, தன்னுடைய வார்த்தையினாலும் தன்னுடைய ஆவியினாலும் நிச்சயமா நமக்கு தருவார். நம்ம சோர்ந்து போகவே கூடாது. ஆனா நம்ம செய்ய வேண்டிய காரியத்தை என்ன பண்ணிட்டே இருக்கணும், செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ இது வந்து ரட்சிக்கப்படாத குடும்பத்தில் இருக்கக்கூடிய ரட்சிக்கப்பட்ட ஒருத்தங்களுக்கு. இன்னொரு பக்கம் நான் சொன்னது முழு குடும்பம் ரட்சிக்கப்பட்டிருக்கும், ஆனா பெற்றோர்கள் மாதிரியாக இருக்க மாட்டாங்க. அதனால பிள்ளைகள் விசுவாசத்திற்குள்ள வர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ அப்போ பெற்றோர்கள் மாதிரியா மாறணும். பிள்ளைகளுக்கு அந்த சீஷத்துவ பழக்க வழக்கம் இருக்க வேண்டும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குடும்பங்களிலே காணப்படுகிறதான தொடர்ச்சியான ஒழுக்க சீர்கேடுகள். குடும்பத்தில் அவங்க தலைமுறையில் பார்த்தீங்கன்னா எல்லா தலைமுறையிலும் ஒருத்தன் ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பான், ஏதாவது ஒரு அக்கிரம அநியாயம் பண்ணியிருப்பான். ஒன்று திருடி இருப்பான், ஏமாத்திருப்பான், கொலை பண்ணியிருப்பான், கெடுத்து ஏதாவது ஒரு விஷயம், ஒரு 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 பாவம், அநீதியான ஒரு செயலை குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் செஞ்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு தலைமுறையும் நம்மளால் பார்க்க முடியும். காரணம் என்ன அப்படின்னா, சத்தியம் அந்த குடும்பத்திற்குள் இல்லை. சத்தியத்தின் நிமித்தமாய் கட்டப்பட்ட ஒரு அஸ்திபாரம், ஒரு ட்ரூத் பேஸ்ட் ஃபவுண்டேஷன் அங்கே இல்லை. அஸ்திபாரம் இல்லாத இடத்துல வந்து நிச்சயமாக நம்மளால நிலை நிற்க முடியாது. நீதிமானை பற்றி நம்ம வாசிக்கிறோம்ல, அஸ்திபாரங்கள் நிர்மூலமாகிறதே நீதிமான் என்ன செய்வான். ஸோ நீதிமானுக்கே அவனுடைய அஸ்திபாரம் ரொம்ப ரொம்ப அவசியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கண்மலையானவர், நம்முடைய கண்மலை, அவர் நம்முடைய மூளைக்கல், அஸ்திபாரம் எல்லாம் நம்ம சொன்னாலும் நம்ம அவர் மேலே இருக்கிறோமான்றதான் முக்கியம். அவர் அஸ்திபாரம்னு ரெக்கக்னைஸ் பண்ணுறோம், ஆனால் அவர் மேலே நம்ம இருக்கிறோமா? அஸ்திபாரத்தை இங்கே வச்சுட்டு கட்டடத்தை வேற எங்கேயாவது போய் கட்டினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அப்படிதான் நம்ம நிறைய பேர் இருக்கிறோம். நிறைய பேர் இயேசு என் அஸ்திபாரம்னு சொல்லுவாங்க, ஆனால் கட்டடம் வேற இடத்துல இருக்கும், இயேசு வேற இடத்துல இருப்பார். ஸோ இதை வந்து நான் ஒரு 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 புத்தி உள்ள மனுஷன் எப்படி நான் சொல்ல முடியும் இல்லையா? ஸோ அப்போது என்னுடைய வாழ்க்கையில் சத்தியத்தை அஸ்திபாரமாக வைத்து கட்டப்பட்ட என் குடும்பம் இருக்கும் பொழுது அந்த குடும்பத்தில் சீர்கேடுகள்லாம் மாற்றும். ஸோ அப்போது ரெகுலராக நல்லா கவனிக்கணும். ரொம்ப முக்கியமானது பாருங்கள், இதுக்கு ஒரு பிரேக் த்ரூ ஸ்ட்ராட்டஜி ஒன்று போட்டிருக்கோம். குடும்பமாக உட்காந்து வேதத்தை நம்ம எல்லாரும் ஜாம் பண்ணுறது கூட ஈஸியாக ஜாம் பண்ணிடலாம் ஃபேமிலியாக. ஆனால் ஃபேமிலியாக உட்காந்து பைபிள் படிக்கிறதுக்குள்ளே வரும் பாருங்க பிரச்சனை. ஒரு சில வீட்டில் ஒருத்தன் உட்காரும் போது தான் அப்போ தான் எனக்கு பரிச்சை இருக்குன்னு ஒரு பையன் எஞ்சி போவான், எனக்கு அசைன்மெண்ட் இருக்குது, என்ன ஹோம்ஒர்க் இருக்குது, என்ன நீங்கள் உட்காந்து ஒரு மணி நேரம் பைபிள் படிக்க வைக்கிறீங்க அப்படின்னா இன்னொரு பிள்ளை எந்திரிச்சு போகும். ஆனால் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையாவது குடும்பமாக உட்காந்து என்ன பண்ணணுங்க, வேதத்தை வாசிக்கணும், தியானிக்கணும். சரிங்களா? பைபிள் ரீடிங் வந்து இப்போ நீங்கள் ஃபேமிலி ப்ரேயர்லாம் பண்ணுறீங்க, அது வேறு. நான் சொல்கிறது பைபிள் ஸ்டடி. தியானிச்சுன்னா ஒரு அதிகாரம் எடுத்து படிச்சுட்டு அதில் ஆண்டவர் உங்ககிட்ட என்ன, இப்போ 4 பேர் வாசிக்கிறீங்க ஒரு அதிகாரத்தை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வசனம் வாசிக்கிறீங்க. அதில் உங்ககிட்ட தனிப்பட்ட விதம், இப்போ அப்பா வந்து எனக்கு இந்த வசனத்தோட ஆண்டவர் இன்னைக்கு பேசினாரு, அடுத்து மனைவி ஷேர் பண்ணுறாங்க, அடுத்து பிள்ளை ஷேர் பண்ண, இப்படி பேசலாம். அடுத்து அதில் மறைஞ்சிருக்கிற சிக்கல்கள் என்னன்றதை பேசலாம். ஸோ இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணுங்க, நம்ம ஸ்டடி பண்ணுவோம். ஒருவேளை அந்த வசனத்தை பற்றி உங்களுக்கு தெரியலையா, நீங்கள் நிறைய நமக்கு டூல்ஸ் இருக்குது, பைபிள் ஸ்டடி டூல்ஸ் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு இப்போ நம்ம பேச முடியாது. நான் உங்களுக்கு பைபிள் ஸ்டடி மெத்தட்ஸ்னு சொல்லிட்டு நம்ம பைபிள் காலேஜில் நம்ம டீச் பண்ணிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு வேணும்னா அடுத்த பேட்சில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் பைபிள் காலேஜில். எப்படி பைபிள் ஸ்டடி படிக்கிறதுனா நான் உங்களுக்கு சொல்லித்தரோம். சரிங்களா? ஸோ அதனால் இந்த காரியங்களில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பைபிளை நம்ம எப்படி படிக்கணும், எப்படி படிக்கிறத நம்ம பிள்ளைகளுக்கு எப்படி சொல்லித்தரணும், அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே போல் அந்த தலைமுறை சாபங்களை பற்றி நம்ம அட்ரஸ் பண்ணணும், நம்முடைய குடும்பங்களுக்கு நம்ம சொல்லணும். சரிங்களா? அடுத்ததா ரொம்ப முக்கியமானதா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குடும்பங்களில் காணப்படுகிறதான ஃபைனான்ஷியல் இன்ஸ்டெபிலிட்டி, பொருளாதார ஒரு நம்பிக்கையற்ற தன்மை, ஒரு 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 என்ன சொல்றதுங்க, ஒரு ஸ்டேபிளாகவே இருக்க முடியாது, நிலையற்ற தன்மை. எக்ஸாக்ட்லி, நிலையற்ற தன்மை, பொருளாதாரத்தில் ஒரு நிலையற்ற தன்மை. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குடும்பத்தில் ஒரு தீர்க்க தரிசன பார்வை இல்லை. நான் அதனால் ஏற்கனவே சொன்னேன், ப்ரொஃபெட்டிக்கல் இன்சைட் நமக்கு இருக்கணும். இப்போது ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். இந்த எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் பாருங்கள், ஆதியாகமத்தில் ஒரு வசனம் ஒன்று இருக்குது. ஆதியாகமம் 49வது வசனம், 49வது அதிகாரம் முதல் வசனம் பாருங்கள். இங்கே யாக்கோபுக்கு வயசாயிடுச்சு. அவர் பிள்ளைங்கள்லாம் யோசேப்பு இங்கே எகிப்துக்கு வந்துட்டார். அப்புறம் அவங்க எல்லாம் சேர்ந்து இங்கே வந்துட்டாங்க. இப்போ சாக போகிறாரு. சாகிறதுக்கு முன்னாடி அவர் பாருங்கள் ஒரு விஷயம் சொல்கிறார். யாக்கோபு, சேர்ந்து வாசிப்போமா, யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். See, Jacob is not a prophet. அதாவது யாக்கோபு ஒரு தீர்க்கதரிசி கிடையாது. சரிங்களா? அவர் முற்பிதால ஒருத்தர், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, அவ்வளோதான்.
ஆனால் அவருக்குள்ள ஒரு ஒரு ப்ரொஃபட்டிக்கல் இன்சைட், கிஃப்ட் ஆஃப் த ஸ்பிரிட்னு சொல்கிறோம். ஒரு ஒரு ஆவியானவருடைய ஒரு வரம் ஒன்று செயல்பட்டது. அது என்ன வரங்க? தீர்க்க தரிசன வரம். அந்த தீர்க்க தரிசன வரம் என்னாச்சு அப்படின்னா, அது எல்லா நேரத்திலையும் அவர் எல்லா நேரத்திலையும் செயல்பட்டு இருந்தாருன்னா ஒரு ப்ராஃபட்டாக இருந்திருப்பார். இப்போ ஏசாயா, எரேமியாலாம் எடுத்துக்கோங்க, அவங்கள என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? எல்லா நேரத்திலையும் தீர்க்க தரிசனம் பேசிக்கிட்டே இருந்தாங்க. எலியாவை எடுத்துக்கோங்க, அவரும் ப்ராஃபட் தான் சொல்கிறோம். ஆனால் அவர் ஏதாவது புக் எழுதினாரா, இல்லை அவர் எங்கேயாவது பேசிக்கிட்டு இருந்தாரா? அவர் எங்கேயும் பேசலை, யாருக்கிட்டையும் போய் எதுவும் சொல்லலை. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா, கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே இப்படி வாங்கி இப்படி சொல்லுவார். அப்படிப்பட்ட வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஸோ இதெல்லாமே ஒரு ப்ரொஃபட்டிக்கல் காலிங்கில் இருந்தாங்க. ஆனால் ஜேக்கபுக்கு ப்ரொஃபட்டிக்கல் கால்லாம் கிடையாது. அவர் தேசத்தை உருவாக்கக்கூடிய ஒரு தகப்பன். ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட டைமில் அது சம்டைம்ஸ் ப்ரொஃபட்டிக்கல் கிரேஸ்ன்னு கூட நம்ம சொல்லுவோம். அது என்னன்னா, கர்த்தர் ஒரு சில நேரங்களில், இப்போ உதாரணத்திற்கு இப்போ என்னை கர்த்தர் ஒரு போதகராக அழைச்சிருக்காரு. ஆனால் அதுக்காக நான் வெறுமையான போதகம் மட்டும்தான் பண்ணிட்டு இருப்பேன்னு கிடையாது. இப்போ சில நேரங்களில் ஆராதனை நேரங்களில் கர்த்தருடைய ஆவியானவர் என்ன பண்ணுவாருங்க, ஒரு ப்ரொஃபட்டிக்கல் வேர்டு நமக்கு கொடுப்பாரு. ஆராதிக்கும் பொழுது இந்த மாதிரி இந்த சூழ்நிலையில் வந்திருக்கிறீங்க, ஒருத்தங்க உடைக்கப்பட்டு வந்திருக்கிறீங்க, கர்த்தர் உங்களை தேற்றுகிறார், இல்லை எச்சரிக்கிற வார்த்தை ஏதோ ஒன்று ஆவியானவர் என்ன பண்ணுறாருங்க பேச. ஸோ அதனால் நான் தீர்க்கதரிசி ஆகிட முடியாது. அது எனக்குள்ளிருந்து அந்த நேரத்திற்கு ஆவியானவர் செயல்படுகிற ஒரு வரம். புரியுதுங்களா? நான் ப்ராஃபட் ஆக முடியாது. ஆனால் அது ஆவியானவருடைய தீர்க்கதரிசன வரம் ஒன்று. ஸோ இப்போ இதே மாதிரி தான் யாக்கோப் என்ன பண்ணுறாருங்க, அவர் ஹீஸ் நோவேர் நியர் டு எனி கிஃப்டிங், எந்த காலிங்கும் ஒரு பக்கத்தில் கூட கிடையாது. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், அந்த நேரத்தில் பாருங்கள், அந்த அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா, அவர் அதிலே 10ஆம் வசனத்தில் படிக்கிற டைம் இல்லை, அதிலே 10ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, யூதா கோத்திரத்தில் இயேசு பிறப்பாருன்றதெல்லாம் குறித்து ஒரு தீர்க்கம். எப்படிங்க தெரியும் அந்த மனுஷனுக்கு? யோசிச்சு பாருங்க. அவர் முற்பிதால ஒருத்தர், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவர், அவருக்கு எந்த அறிவும் கிடையாது. லிட்டரலாக சொல்ல போனால் அவருக்கு ஆடு எப்படி இருக்கும், ஆடு எப்படி மேய்க்கணும், எந்த ஆடு எப்படி குட்டி போடும், எந்த ஆடு எப்படி, எந்த விஷயம் தான் தெரியும். மண்டை ஃபுல்லாக தான் ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த நேரத்தில் செயல்படுகிற ஆவியனுடைய வரத்தை பாருங்க. அதில் 49, 10, 11 நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த யூதாவுக்கு பிரத்யேகமாக சொல்கிற வாக்கு தீர்க்க தரிசனத்தில் அங்கே அந்த பார்த்தீங்கன்னா ஒரு நீதியின் செங்கோல் உன்னுடைய தலைமுறையில் உதிக்கும் அப்படின்றத அவர் சொல்வார். இப்போ இதே மாதிரி தான் இந்த ப்ரொஃபட்டிக்கல் இன்சைட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக, அதுவும் ரொம்ப முக்கியமாக குடும்ப தலைவர்களுக்கு வேண்டும். சரியா? குடும்ப தலைவர்கள், கணவன்மார்கள் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருமே எப்படிப்பட்டவங்களா இருக்கும்னா, ஒரு தீர்க்க தரிசன நோக்கத்தோட பார்க்க நம்ம பழகணும். அதுக்கு நம்ம தீர்க்கதரிசி ஆகணும்னு அவசியம் இல்லை. தீர்க்க தரிசன அந்த 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 கிருபையை பெற்றுக்கொண்டா மாத்திரம், அது தேவையான நேரத்தில் மட்டும்தான் ரிவீல் ஆகும், எல்லா நேரத்திலையும் செயல்பட. நான் சொல்றது புரியுதுங்களா? யாக்கோபுக்கு எல்லா நேரத்திலையும் செயல்படலை. அவர் மரிக்கிற நேரத்தில் பிள்ளைகளுக்கு அவர் தீர்க்கதரிசன வார்த்தையை சொல்றதுக்கு மாத்திரம் அந்த டைம்ல ஆவியானவர் ஒரு ஸ்பெஷல் கிரேஸை கொடுக்கிறார். அந்த மாதிரி உங்களுடைய பிள்ளைகளை குறித்து என்ன பண்ணுவார் கர்த்தர்? உங்களுக்கு பேசுவார். அப்போ ப்ரொஃபட்டிக்கல் இன்சைட், அதாவது ஆவிக்குரிய நோக்கம், ஆவிக்குரிய பார்வை இல்லாத இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, நிச்சயமா இந்த பொருளாதார இந்த நிலையற்ற தன்மையை நம்மளால பார்க்க முடியும். ஜெபிச்சாலும் பொருளாதார நிலையற்ற தன்மை இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, குடும்பத்தில் என்ன இல்லைங்க, தீர்க்க தரிசன நோக்கம் இல்லை. ஸோ தீர்க்க தரிசன நோக்கம்னா அது தீர்க்கதரிசிக்கு மட்டும்தான்ற மைண்ட் செட்டை மாற்றிக்கணும். தீர்க்க தரிசன நோக்கம்ன்றா யாருக்கு தேவைங்க? எல்லாருக்குமே தேவை. ரொம்ப முக்கியமாக குடும்ப தலைவர்களுக்கு தேவை. குடும்பத்தை நடத்தி செல்கிற கணவன்மார்களுக்கு கண்டிப்பாக, தகப்பன்மார்களுக்கு கண்டிப்பாக தேவை. அதனால அவங்க குடும்பம் எப்படி இருக்கும், அவங்க பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, எல்லாமே அவங்களுக்கு என்ன நிச்சயமாக கர்த்தர் வெளிப்படுத்துவார். இப்போ நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுடைய வயிற்றில் கருவுற்று இருக்கும்போது நான் பிறக்க போகிற என்னை பற்றி தேவன் ஏற்கனவே அவங்ககிட்ட பேசியிருக்கிறாரு. ஸோ அதுதான் ப்ரொஃபட்டிக்கல் இன்சைட், அதுதான் ப்ரொஃபட்டிக்கல் கிரேஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ பிறப்பதற்கு முன்னாடியே ஒரு பையன் பிறப்பான், அந்த பையன் இப்படி ஊழியத்தில் இருப்பான் எப்படின்றதெல்லாம் கர்த்தர் அவங்ககிட்ட பேசியிருக்கிறார். இதுக்கு ஸ்பெஷலாக அவங்க ப்ராஃபட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க தேவ சமூகத்தில் காத்திருந்து, கர்த்தாவே எனக்கு வெளிப்படுத்துங்கன்னு நம்ம ஜெபிக்கிற ஒரு வாஞ்சையும் ஆவியானவர் நிரப்பப்பட்டிருந்தா மாத்திரம் போதும். அந்த டைமில் தேவைப்படுகிற அந்த ப்ரொஃபட்டிக்கல் கிரேஸை, அந்த தீர்க்க தரிசன காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார்? வெளிப்படுத்துவார். அது ஒரு தலைமுறைக்கும் நமக்கு போகிற ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஸோ இதை நம்ம மாற்றுறதுக்கு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அந்த தரித்திர மனநிலை மாற்றப்படணும்.
சரிங்களா? தரித்திர மனநலம் மாற்றப்படணும். நம்ம தேவனுக்கு கொடுக்கிற காரியங்கள், அந்த பொருளாதார காரியங்களை பற்றி நான் சொன்னேன் இல்லைங்களா, போன முந்தின ஞாயிற்றுக்கிழமை பேசினேன் அது உங்களோட. ஸோ அப்போ தசம பாகம்னா என்ன, அதை பற்றி நான் சொன்னேன். தேவனுக்கு கொடுப்பதுனா என்ன அப்படின்றத காரியத்தை பற்றி பேசினோம். ஸோ அதில் நம்ம அந்த அந்த கிவிங், கொடுக்கறது. ஸோ கொடுக்கறதுனா வெறும் ஊழியக்காரங்களுக்கு கொடுக்கறது மாத்திரம் இல்லை, தேவ ராஜ்யம் தான் போடப்பட்டிருக்குது, ஊழியக்காரன் மாத்திரம் இல்லை. ஸோ அப்போ தேவ ராஜ்யம்னு இருக்கும்போது தேவை உள்ளவர்களுக்கு நம்ம கொடுக்கணும். அது ஏழைகளாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். நீங்கள் யாருக்கு கொடுத்தாலும் அது யாருக்கு கொடுக்குறதா அர்த்தம், தேவனுக்கு கொடுக்குறீங்க. ஸோ நிறைய பேர் ஊழியக்காரனுக்கு கொடுத்தா மாத்திரம்தான் தேவனுக்கு கொடுத்தான்னு நினைப்பாங்க. கிடையாது, அது மேனிப்புலேஷன். ஸோ தேவை உள்ளவர்களுக்கு நம்ம கொடுக்கணும். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுற இடத்துல நம்ம கொடுக்கலாம், தேவை உள்ளவர்களுக்கு நம்ம கொடுக்கலாம். இதுதான். ஸோ இப்படி நம்ம கரெக்டாக நம்மளுடைய ஃபேமிலிக்கு இந்த டீச்சிங்கை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லித்தரணும். அதே மாதிரி பட்ஜெட்டிங் இது ரொம்ப முக்கியம். இந்த பட்ஜெட், அதாவது இந்த நமக்கு இவ்வளோதான்ப்பா சம்பளம், இந்த சம்பளத்துக்குள்ளே நம்ம இந்த அளவு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், செலவு பண்ண முடியும், இவ்வளவு நம்ம சேமித்து வைக்கணும். இந்த மாதிரி பட்ஜெட் நம்ம கண்டிப்பாக, இது உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் நீங்கள் செய்வீங்கன்னு நினைக்கிறேன். பட் இதெல்லாம் வந்து ரொம்ப அவசியமானது. சரிங்களா? சரி, இப்போ இவ்வளோ தூரம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, குடும்பத்தில் மறைந்திருந்த காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். முதலாவது, குடும்பத்தில் இருக்கிறதான குழப்பங்கள், ஜெப பலிபீடம் இல்லாத காரணம். அடுத்து ரெண்டாவதா, தலைமுறையாக கிறிஸ்தவர்கள் இருந்தாலும் பிள்ளைகள் விசுவாசத்தில் இருக்க மாட்டாங்க. காரணம், அந்த தலைமுறையில் வருகிறதான சீஷத்துவம், டிசைபிள்ஷிப் அண்ட் டீச்சிங், கர்த்தருடைய அந்த அந்த ஸ்பிரிச்சுவல் மென்டரிங் வந்து ஃபேமிலியில் இல்லை. அடுத்து மூன்றாவதாக, ஒரு 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 மாரல் ஃபெயிலியர், குடும்பத்தில் சீர்கேடான ஒரு காரியம் ஒன்று இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, சத்தியம் அப்படி குடும்பத்தின் அஸ்திபாரமாக இல்லை. அடுத்தது நம்ம பார்க்கறது பொருளாதார நிலையற்ற தன்மை. காரணம், அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தீர்க்கதர்சன ஒரு பார்வை, ஒரு இன்சைட் அவங்களுக்கு இல்லை, தீர்க்கதர்சன நோக்கம் இல்லை. அடுத்ததா, தேவனுக்குரிய அந்த பொருளாதார காரியங்களில் அவர்கள் ரொம்ப அவங்க எப்படின்னா கவனமற்று இருக்கிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் இந்த தரித்திர காரியங்கள் குடும்பத்தை பற்றி படிக்கிறதா இருக்கிறது. சரி, இப்போ நம்ம எப்படி இதை காத்துக்கொண்டு நம்ம இதற்காக நம்ம எப்படி ஜெபிக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ முதலாவது பாருங்கள், நான் ஒரு விஷயம் போட்டிருக்கேன், ஒரு விஷயம் கேபிட்டல் லெட்டரில் கூட போட்டிருக்கேன். ஆங்கிலத்தில் வாசிச்சிடுறேன். A godly family cannot and will not survive without an altar. ஒரு தெய்வீக குடும்பம், தேவனுடைய குடும்பம், தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற குடும்பம், நீதியின் பலிபீடம் இல்லாமல் அந்த குடும்பத்தால் வாழவே முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் சொல்கிறது நல்லா கவனிச்சுக்கோங்க, நல்லா உள்வாங்கிக்கோங்க. பலிபீடம், ஜெப பலிபீடம், பிரேயர் ஆல்டர், ரைச்சஸ் ஆல்டர்ஸ், நீதியின் பலிபீடங்கள், ஜெப பலிபீடம் இல்லாமல் ஒரு ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தினால என்ன பண்ண முடியாதுங்க, வாழவே முடியாது. கேன் நாட் அண்ட் வில் நாட், சர்வைவ் பண்ணவே முடியாது அவங்களால, இம்பாசிபிள். சரிங்களா? அது வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது, கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்குறார். ஸோ ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னன்னா, கான்ஸ்டன்ட் பிரேயர் ஆல்டர், தொடர்ச்சியான ஜெப பலிபீடம் எழுப்பி கொண்டே இருக்கணும். டைம் கிடைக்கிறப்பெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. அதான் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது நீங்கள் வேலைக்கு போகிறவங்களாம் இருக்கும்போது நீங்கள் ஒரு டைம் வச்சு ஜெபம் பண்ணுவீங்க. வீட்டில் இருக்கிற மனைவிமார்கள்லாம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். டைம் கிடைக்கும் போதெல்லாம் தேவனை ஆராதிக்கணும். வர்ஷிப் ஆல்டர் இருக்குது, ப்ரேயர் ஆல்டர் இருக்குது. நீங்கள் தயவு செஞ்சு அந்த ஆல்டர் டாப்பிக்கை போய் இது முடிச்சுட்டு, இந்த 12 days டீச்சிங் முடிச்சுட்டு இந்த லிங்க்கை நான் திரும்ப கூட நான் அனுப்புகிறேன். சரிங்களா? அது 10 டீச்சிங் இருக்கும். அதில் அந்த 10 டீச்சிங் கேளுங்க. அதுவும் இதே மாதிரி தான், ஒரு 1.5 மணி நேரம், 1.25 மணி நேரம், 2 மணி நேரம்லாம் ஒரு சில டீச்சிங் இருக்கும். பொறுமையாக கேளுங்க. சரிங்களா? கண்டிப்பாக நீங்கள் கேட்கணும். ஏன்னா பலிபீடங்கள் இல்லாமல் ஒரு குடும்பத்தினால சர்வைவ் பண்ண முடியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, தொடர்ச்சியான ஜெப பலிபீடம், ஆராதனை பலிபீடம், அடுத்ததாக இயேசு கிறிஸ்துவனுடைய பலியை நினைவு கூறுகிற, என்ன சொன்னாங்க, திருவிருந்து, கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் நினைவு கூறுகிற காரியத்தை கணவன் மனைவி குடும்பத்தார் கண்டிப்பாக செய்யணும். சிறு பிள்ளைகள் இருக்கும்போது வேண்டாம், கணவன் மனைவி நீங்கள் செய்யணும். பிள்ளைங்க பெரியவங்களாகி அவங்க சர்ச்லேயும் அவங்க திருவிருந்து எடுக்கிறாங்கன்னு போது பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் திருவிருந்து கொடுக்கலாம். சிறு பிள்ளைகளுக்கு நம்ம அது கொடுக்க வேணாம். அஃப்கோர்ஸ் நீங்கள் அந்த டைமில் ப்ராபப்லி சின்ன பிள்ளைங்க தூங்கிட்டு தான் இருப்பாங்க. அதனால தான் ஏர்லி மார்னிங் பேரண்ட்ஸ் நீங்கள் என்ன பண்ணணும், பெற்றோர்கள் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு நம்ம என்ன பண்ணணும், கண்டிப்பாக இந்த காரியங்களை நம்ம செய்யணும். ஜெப பலியிடத்தை கட்டி எழுப்பணும், ஆராதனை பலிபீடத்தை கட்டி எழுப்பணும், இயேசு கிறிஸ்துவின் பலியை தினந்தோறும் நம்ம நினைவு கூறணும். இது இல்லாமல் நம்மளுடைய குடும்பம் என்ன பண்ண முடியாதுங்க, சர்வைவ் பண்ண முடியாது. அடுத்ததா ரொம்ப முக்கியமாக இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, இப்போ நம்ம நிறைய காரியங்களை லேர்ன் பண்ணுறோம், கற்றுக்கொண்டு இருக்கிறோம். இது எல்லாவற்றையும்
ஒரு நோக்கத்தோட இன்டென்ஷனலா என்ன அர்த்தங்க, வேண்டுமென்றே அதை சொல்லித்தரணும்னு நோக்கத்தோடையே நம்ம என்ன பண்ணணும், பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஒருவேளை சின்ன பிள்ளைங்களா இருந்தா அவங்களுக்கு நீங்க வாழ்ற முறைமையை, நீங்க வாழ்ற வாழ்க்கை முறையை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அப்புறம் நான் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க ஒரு டீனேஜ் வரும்போதோ, கொஞ்சம் விவரம் தெரிய வரும்போதோ அவங்ககிட்ட ஏசப்பா பற்றி சொல்கிறதும் அவங்களுக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளினை கற்றுக் கொடுக்குறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அவங்க வாழ்கிற வரைக்கும் யாரை பார்த்துருக்குறாங்க, உங்களை பார்த்துருக்குறாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கை, நீங்கள் உங்களுடைய ஜப வாழ்க்கை இதையும் பார்த்ததுனால அவங்க அப்படி இருந்திருக்கிறாங்க. ஸோ அப்போது அவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம இன்டென்ஷனலாக ஒரு நோக்கத்தை வேண்டுமென்றே நம்ம என்ன பண்ணுங்க, சொல்லித்தரணும். அடுத்து மூன்றாவதாக, தொடர்ச்சியாக, அதாவது கர்த்தர் எதை உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரோ, எதை நீங்கள் கட்டி எழுப்புறீங்களோ அதற்கு தொடர்ச்சியாக அதன் மேலே நம்ம தைரியமாக நம்ம தீர்க்க தரிசன வார்த்தைகளை நம்ம சொல்ல பழகணும். ப்ரொஃபட்டிக்கல் டிக்ளரேஷன்ஸ் இருக்கணும். கர்த்தர் இப்போ எனக்கு உதாரணத்துக்கு இப்போ நான் எப்படி ஜெபம் பண்ணணும்னா, கர்த்தர் இப்போ என்னுடைய சந்ததி, என்னுடைய பிள்ளைகள்னு வச்சுக்கோம். என்னுடைய பிள்ளைகள், நானும் என்னுடைய பிள்ளைகளும் கர்த்தருடைய வீட்டிலே நாட்டப்பட்ட விருட்சங்களைப் போல என் பிள்ளைகள் இருப்பார்கள். இதெல்லாம் ப்ரொஃபட்டிக்கல் டிக்ளரேஷன். என் மனைவி வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை செடியை போல் அவள் இருப்பாள். இது வசனம் தாங்க. பட் ஆனால் என்ன பண்றேன், அதை ஒரு ப்ரொஃபட்டிக்கல் டிக்ளரேஷனா, ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையா என் குடும்பத்திற்காக நான் என்ன பண்றேன், நான் அதை பேசுறேன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வசனங்கள், அதனால தான் வசனங்களை நம்ம கோர்வை ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த வசனங்களையே ஜெபமாக மாற்றுங்க. தொடர்ச்சியாக அதை வைத்து நம்ம மன்றாடி ஜெபிக்கணும். இன்டர்செஷன் வேணும். அடுத்ததா வசனங்களை வைத்து தீர்க்க தரிசனமாக ஜெபிக்க பழகணும். ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. என்னன்னா, ஒன்று வசனங்களை வைத்து தீர்க்க தரிசன ஜெபம் இருக்கணும். ரெண்டாவதா மன்றாட்டு ஜெபம்னு என்னங்க, அவங்களுக்காக நம்ம தேவ சமூகத்தில் கேட்பது, அவங்களுக்காக நம்ம இன்டர்சீட் பண்ணுவது. அடுத்ததா நம்முடைய பிள்ளைகளுக்கு ஸ்பிரிச்சுவல் இம்பார்ட்டேஷன் கொடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்பிரிச்சுவல் இம்பார்ட்டேஷன் என்ன அர்த்தம்னா, இப்போ என்கிட்ட இருந்து என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் என்ன பண்ணணும்னா, ஆவிக்குரிய விதத்தில் அந்த பிள்ளைகள் மேலே நான் தலை மேலே கை வச்சு என்ன பண்ணணும், என் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை நான் சொல்லணும். என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. இப்போ பெரிய பிள்ளைங்களாம் வந்தால் நம்ம அப்படி பண்ண மாட்டோம். ஆனால் அட்லீஸ்ட் சின்ன குழந்தையா இருக்கும்போது, ஒருவேளை குழந்தைங்க, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேரண்ட்ஸ் ஆண்டவருக்குள்ளே இருக்க நிறைய பேரண்ட்ஸ் பிள்ளைங்க தூங்கும் போது தலை மேலே கை வச்சு என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க. நல்லது, அது பேர் தான் ஸ்பிரிச்சுவல் இம்பார்ட்டேஷன். பிள்ளைங்க தூங்கும் போது என்ன பண்ணுங்க, தலை மேலே கை வச்சு, வா உன் தலை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுறான்னா பிள்ளைங்க வராது. போப்பா என்னப்பா புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னு பிள்ளைங்க ஓடிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, பிள்ளைங்க தூங்கும் போது தலை மேலே கையை வச்சு என்ன பண்ணுங்க, என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக, தேவனை அறிந்திருப்பார்களாக, தேவனை அறிகிற அறிவில் என் பிள்ளைகள் வளருவார்களாக, அவருடைய தலைமுறை இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டதா ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கணும்னு சொல்லி பிள்ளைகளுக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் இம்பார்ட்டேஷன் நம்ம கொடுக்கணும். நிறைய நேரம் நான் என் மனைவிக்கு முன்னாடி நான் எந்திரிச்சினா என் மனைவி தலைமையில கை வச்சு நான் ஜெபம் பண்ணுவேன். சில நேரம் அவன் எனக்கு முன்னாடி எந்திரிச்சிட்டானா அவன் என் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணுவான். என்னால் தெரியும் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணுறான்றது தெரியும், தூங்கத்தில் இருந்தாலும் தெரியும். ஸோ இது நம்ம கண்டிப்பாக செய்யணுங்க. குடும்பத்தில் நம்ம இவ்விதமாக நம்மளுடைய ஃபேமிலி மெம்பர்ஸை நம்ம ப்ரொடெக்ஷனுக்குள்ளே கொண்டு வந்து ஜெபிக்கிறது, அஃப்கோர்ஸ் இணைந்து நம்ம ஜெபிக்கிறது வேற, பட் அந்த இம்பார்ட்டேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இது வெறுமனே தலைமையில கை வைக்கிறது மாத்திரம் இல்லை, ஸ்பிரிச்சுவலாக ஆவிக்குரிய நிலையில் எனக்கு நான் பெற்றுக்கொண்ட காரியங்கள் எல்லாவற்றையும் என் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். ஆவிக்குரிய நிலைமையில நான் கற்றுக்கொண்ட சத்தியங்கள், எனக்கு கர்த்தர் கொடுத்த அனுபவங்கள், இதெல்லாவற்றையும் பிள்ளைகளோட நம்ம என்ன பண்ணணும், பகிர்ந்து கொள்ளணும். இதுதான் நம்முடைய பேச்சா இருக்கணும். இதை பற்றி பேச ஆரம்பிச்சோன்னா தேவையில்லாத எதையும் என்ன பண்ண மாட்டோம், வீட்டில் பேச மாட்டோம். தேவையில்லாத புறங்கூறுதல் இருக்காது, காசிப்பிங்லாம் நின்றும் சுத்தமாக. வீட்டில் தேவையில்லாத எதுவுமே நம்ம பேச மாட்டோம். அடுத்ததா அதான் மாடல் வாட் யூ வாண்ட் டு மல்டிப்ளை. எதை உங்கள் குடும்பத்தில் பெருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வெளிப்படுத்துகிற மாதிரியாக வாழுங்கள். திரும்ப சொல்கிறேன், எதை உங்கள் வீட்டிலே பெருக்கிக் கொள்ளணும், மல்டிப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கு ஏற்ற ஒரு மாதிரியாக வாழ பழகுங்கள். மாதிரியாக வாழ்ந்துட்டோன்னா, நம்ம பிள்ளைங்க முன்னாடியே பெற்றோர் மாதிரியாக வாழ்ந்துட்டாங்கன்னா அந்த ஆசீர்வாதத்தை மல்டிப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்களா? அதுக்கு அவங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஓகேங்களா? ஸோ பெருக்கம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நம்ம மாதிரியாக இருக்க வேண்டும். அதுதான் பெருக்கத்திற்கு அடிப்படை. சரி, இப்போ ஒரு சில கேள்விகள். என்னன்னாலும் என் குடும்பத்தில் கட்டப்படணும், யோசிச்சு பாருங்க. என்னென்ன பிரச்சனைகள்லாம் என் குடும்பத்தில் திறந்து வந்திருக்குது, எதெல்லாம் இன்னும் என் குடும்பத்தில் சரி செய்யப்படணும், என்னென்ன பழக்க வழக்கங்கள் மாற்றப்படணும். இன்னைக்கு சொன்னேன் இல்லைங்களா,
இன்றையிலிருந்தே ஒரு சில விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணணும், உடனடியாக அந்த தெய்வீக மரபு, காட்லி லெகசியை நம்ம கட்டி எழுப்புறோம் இன்னைக்கு. சரிங்களா? ஸோ இன்னையிலேருந்தே ஆரம்பிங்க, தாமதம் பண்ணாதீங்க, யோசிச்சு செய்வோம்லாம் செய்யாதீங்க. இன்றையிலிருந்தே கான்ஸ்டண்ட்டாக ஒரு சில காரியங்களுக்காக நீ செய்யணும். அடுத்ததாக என்னென்ன பழக்க வழக்கங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா? தொடர்ச்சியான ஜெபம், சத்தியம் போதிக்கப்படணும், பேசப்படணும், அதே மாதிரி பாவங்களை அறிக்கை பண்ணணும், தொடர்ச்சியாக நடக்கணும். அடுத்தது ஆராதனை. இந்த காரியங்கள் எல்லாமே நம்ம செய்யணும். அடுத்ததா என் குடும்பத்தில் நான் என்னென்ன பலிபீடங்களை கட்டி எழுப்பணும் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் நிச்சயமாக வெளிப்படுத்துவார் உங்களுக்கு. ஜெப பலிபீடம் இருக்கணும், கர்த்தருடைய வார்த்தை என்கிற பலிபீடம் இருக்கணும். கண்டினியூஸ் பைபிள் ஸ்டடி இருக்கும்போது அங்கே வார்த்தை என்கிற பலிபீடம் கட்டி எழுப்பப்படுகிறது. அடுத்ததாக கம்யூனியன், நான் சொன்னேன் இல்லைங்களா? அதாவது இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் ரத்தத்தையும் நினைவு கூறுகிற, இயேசுவின் பலியை நினைவு கூறுகிற ஒரு கம்யூனியன் தினசரி இருக்கணும். அடுத்ததாக கொடுத்தல், தேவ ராஜ்யத்துக்கு கொடுக்கறதும் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதும், தேவை உள்ளவர்களுக்கு நம்ம கொடுக்கணும். எனக்கு என்ன இருக்குதோ அதிலிருந்து நான் என்னுடைய நிறைவில் கொடுக்கறது வேற, எனக்கு கர்த்தர் எனக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ அதிலிருந்து தேவை உள்ளவர்களுக்கு நான் கொடுக்கறது வேற. சரிங்களா? ஸோ இவ்விதமாக நம்ம செய்யணும். ஸோ அப்போ இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஸோ இந்த முதலாவது ரொம்ப நோக்கத்தோடையும் ரொம்ப முக்கியமான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம கட்டுறோம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ அதில் ரொம்ப முக்கியமானது விசுவாசம் சார்ந்த தீர்மானங்கள், ரெண்டாவதா தினசரி கீழ்ப்படிதலும் ஆவிக்குரிய ஒழுக்கங்களும், அடுத்து மூன்றாவதாக தொடர்ச்சியாக தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. எழுந்து நிற்போமா? நம்ம இந்த நாளில் தேவனுடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு நிச்சயமாலுமே ஒரு விடுதலையை தரப்போறார். விடுதலையை தந்தது மாத்திரம் இல்லை, அடுத்து என்ன பண்ண போறோம்? தெய்வீக மரபை கட்டி எழுப்ப போறோம். அதுதான் இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ணுது. டெலிவரன்ஸ் மாத்திரம் நம்முடைய பார்ட் கிடையாது. அதுக்கு அடுத்து தேவனுக்கு பிரியமான ஒரு சந்ததியை கட்டி எழுப்புறதும் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஒரு பொறுப்பு. ஏன்னா பிசாசுக்கு நான் ஒருத்தன் டெலிவரன்ஸ் ஆகிறது பிரச்சனை கிடையாது, விட்டுடலாம். ஆனால் எனக்கு அப்புறம் இருக்கிறதான தலைமுறை டெலிவரன்ஸில் நடக்கிறதுக்கு அவன் விடவே மாட்டான். அப்போ ஒரு பக்கம் பர்சனல் டெலிவரன்ஸ்லேருந்து நீங்கள் வந்துட்டு நீங்கள் ரொம்ப சந்தோஷப்படக்கூடாது. இந்த பக்கம் தெய்வீக மரபை நான் கட்டி எழுப்புறதுக்கு எனக்கு நிறைய பொறுப்புகள் இருக்குது. ஐ ஹாவ் அ கிரேட்டர் ரெஸ்பான்சிபிலிட்டி. எனக்கு ஒரு பெரிய பொறுப்பை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். அந்த பொறுப்போடு நான் செயல்படணும்னு சொல்லி இந்த நாளில் நம்ம தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த ஜெப ப்ரேயர் பாயிண்ட்ஸை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணுங்க. இதில் இருக்கிறதே சொல்லணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களை எப்படி நடத்துகிறாரோ நீங்கள் சொல்லி நீங்கள் ஜெபிங்க. முதலாவது நம்ம ஜெபிக்க போகிறோம். என் குடும்ப வம்சத்தின் மீது நீதியான ஒரு பலிபீடத்தை நான் எழுப்பி அது தேவனுக்கே சொந்தமானது என்று இயேசுவின் வல்லமையான நாமத்தில் நான் சொல்லுகிறேன். சொல்லலாமா? கர்த்தாவே, எங்களுடைய வம்சத்தில், எங்க குடும்ப வம்சத்தில் இதுவரைக்கும் என்ன அநீதி எங்களுடைய பலிபீடங்கள்ல மறைஞ்சிருக்கலாம், என்ன அக்கிரமங்கள் மறைஞ்சிருக்கலாம், என்ன காரியங்கள் மறைஞ்சிருந்தாலும் தீமையின் பலிபீடங்கள், உடன்படிக்கைகள், பொருத்தனைகள் என்று சொல்லி எல்லாவற்றையும் மாற்றிட்டு அதற்கு பதிலாக அவை எல்லாவற்றையும் அகற்றிவிட்டு அதுக்கு பதிலாக நீதியின் பலிபீடங்களை எழுப்ப கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அப்பா, என்னுடைய குடும்பம், என்னுடைய தலைமுறையாய் 1000 தலைமுறைக்கு அது தேவனுக்கே சொந்தமான குடும்பமாக இருக்கட்டும், இயேசுவுக்கே சொந்தமான குடும்பமாக இருக்கட்டும். ஆகையினால இப்படிப்பட்ட நீதியின் பலிபீடங்களை என்னுடைய குடும்பத்தில் எழுப்புவதற்கு இந்த நாளில் கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. அடுத்ததான் சொல்லுவோம், என் குடும்பத்தில் சிதைந்துள்ள ஒவ்வொரு பகுதியும் சத்தியம், வல்லமை மற்றும் கிருபையினால் எல்லா நிலைகளிலும் இயேசுவின் நாமத்தில் கட்டி எழுப்பப்படுவதாக. சொல்லுவோமா? அதாவே, என் குடும்பத்தில் சிதைந்திருக்கிற அப்பா, ஒருவேளை சத்தியத்தில் நாங்கள் நிலை நிற்காம போயிருக்கலாம், பரிசுத்தாவினுடைய வல்லமையில் நாங்கள் இல்லாமல் போயிருக்கலாம், தேவனுடைய கிருபையை நாங்கள் இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் எந்த பகுதியில் நாங்கள் சிதைந்து போயிருந்தாலும், எந்த பகுதி எங்கள் வாழ்க்கையில் அப்பா ஒரு குழப்பமான குறைவுள்ள பகுதியில் இருந்தாலும் இப்பொழுதே இயேசுவின் வல்லமையான நாமத்தினாலே அவை எல்லாம் திரும்ப கட்டி எழுப்பப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அடுத்ததாக சொல்லுவோம், தோல்வியின் தலைமுறை குரல்களை நான் அமைதலாக்கி தெய்வீக மரபின் குரலை எல்லா நிலைகளிலும் இயேசுவின் வல்லமையான நாமத்தில் விடுவிக்கிறேன். ஆமா, இதுவரைக்கும் எனக்கு எதிராக தோல்வியின் குரல்கள் என் முற்பிதாக்கள் வழியா பேசிக்கிட்டே இருந்துச்சு. ஆனா இனிமே நான் பேச போறது எல்லாம் தெய்வீக மரபு, காட்லி லெகசியை பில்ட் பண்றக்கூடியதான கட்டுகிறதான வார்த்தைகள். அப்படிப்பட்ட சத்தங்கள் என் குடும்பத்துல வரணும். என் வாயிலிருந்து வர்ற வார்த்தை தெய்வீக மரபை கட்டி எழுப்புகிறதான சத்தமாக இருக்கட்டும், வார்த்தையாக இருக்கட்டும். நானும் என் குடும்பத்தாரோ தெய்வீக சந்ததியை உருவாக்கும்படியாக கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறீர். ஆகையினால என்னுடைய குடும்பத்திலே இனி தோல்வியின்
குரல்கள், தோல்வியின் சத்தங்கள், அழுகுரல்கள், அப்பா இந்த கூக்குரல்கள் இனி கேட்கப்படுவது இல்லை. எங்களுடைய எல்லைகளிலே கர்த்தருடைய வார்த்தையின் சத்தம், துதியின் சத்தம், ஆராதனையின் சத்தம், கர்த்தர் வைத்திருக்கிறதான அப்பா அந்த நன்மைகளை நாங்க பேசுகிறதான அந்த தீர்க்க தரிசன சத்தம் எங்கள் குடும்பத்திற்குள்ளாக தொனிப்பதாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். அடுத்ததாக சொல்லுவோம், பிதாவே என் வீட்டில் பரலோக ராஜ்யத்தின் கலாச்சாரத்தை ஞானத்தோடு கட்டி எழுப்போம். ஒரு புத்தி உள்ளவனாக என்னை மாற்றுவீராக. ஒரு கிங்டம் கல்ச்சர் வேண்டும். நம்ம ஒரு குறுகின வட்டத்துக்குள்ள இருக்கக்கூடாது. எப்பயுமே ராஜ்யத்தை மனநிலையில கொண்டவங்களா இருக்கணும். இது வெறுமனே என்னுடைய ஊரு, என்னுடைய சர்ச்சு மாத்திரம் இல்ல. நம்ம சிமர்னா சர்ச்சுக்காக இல்ல, நம்ம தேவ ராஜ்யத்திற்காக நம்ம உழைக்கிறோம். நம்முடைய பார்வை அப்படிதான் இருக்கணும். ஒரு பிராட் மைண்டட் பெர்ஸ்பெக்டிவ், தேவ ராஜ்யத்தை கண்ணோட்டத்தில் வைத்திருக்கிறதான ஒரு மனநிலை நமக்குள்ள உருவாகணும். சொல்லுவோமா, கர்த்தாவே நானும் என்னுடைய குடும்பத்தாரும் ராஜ்யத்தினுடைய அந்த மனநிலை உடையவங்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அந்த கிங்டம் கல்ச்சர் எங்களுடைய கலாச்சாரமா மாறட்டும். பரலோக ராஜ்யத்தினுடைய அந்த பழக்க வழக்கங்கள் எங்களுடைய பழக்க வழக்கங்களா மாறட்டும். நாங்க ஒரு குறுகின வட்டத்தோடு இருந்து இந்த சின்ன வட்டத்திலேயே எங்களுடைய வாழ்க்கையை முடிக்கிறதுக்காக நீங்க எங்களை அழைக்கல. பெரிதான காரியங்களுக்காக கர்த்தர் எங்களை அழைத்திருக்கிறீர் அப்பா. கிரேட்டர் திங்ஸ் அப்பா, பெரிய காரியங்களை அக்கம்ப்ளிஷ் பண்றதுக்கு கர்த்தர் எங்களை அழைச்சிருக்கிறீங்க. அதனால இந்த கிங்டம் கல்ச்சர், இந்த தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த மனநிலை இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கு உண்டாவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அடுத்ததாக சொல்வோம், தெய்வீக அபிஷேகம் என் பிள்ளைகளுக்கும் என் ஆவிக்குரிய சந்ததிகளுக்கும் எல்லா நிலைகளிலும் இயேசுவின் நாமத்தில் பரிமாறப்படுவதாக. சொல்லுவோமா, தெய்வீக அபிஷேகம். இது மேண்டில்ஸ்னு சொல்லுவோம். மேண்டில் அப்படின்னா இது நம்ம எலியா கிட்ட இருந்து அந்த எலிசா பெற்றுக்கொண்ட அந்த சால்வையை குறிக்கிறது. அது எதற்கு அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னால், எலியாவின் இடத்திலிருந்து எலிசா பெற்றுக்கொண்ட அபிஷேகம். அதை நம்ம ஆங்கிலத்துல மேண்டில்னு சொல்றோம், அது அபிஷேகம்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். அதனால நம்ம சொல்லலாமா, கர்த்தாவே அப்பா இந்த தெய்வீக அபிஷேகம் பிள்ளைகளுக்கும் சந்ததிக்கும் ஆவிக்குரிய சந்ததிகளுக்கும் எல்லா நிலைகளிலும் பரிமாறப்படுவதாக. அப்பா என்னிடத்துல இருக்கிறதான அந்த அபிஷேகம் என் பிள்ளைகளுக்கு போகட்டும். தகப்பன்மார்கள் சோமுனுங்க, அப்பா எனக்கிட்ட நீங்க கொடுத்திருக்கிற அபிஷேகம் என் பிள்ளைகளுக்கு போகட்டும். அது தலைமுறை தோறும் நிலைச்சிருக்கிற ஒரு அபிஷேகமா இருக்கட்டும். அப்பா ஒவ்வொரு மேண்டிலையும் கர்த்தர் உங்க ராஜ்யத்திற்காக கொடுத்திருக்கிறீங்க. தெய்வீக அபிஷேகத்தை கர்த்தர் தந்திருக்கிறீங்க. அந்த அபிஷேகம் எல்லாம் உங்களுடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட், உங்களுடைய ராஜ்யத்தின் நிறைவேற்றத்திற்காக, உங்களுடைய ராஜ்யத்தை நிறைவேறுவதற்காக, அதை கட்டுவதற்காக கர்த்தர் அந்த அபிஷேகத்தை ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு மனிதர்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. அந்த அபிஷேகத்தோட நாங்க மரிச்சிடக்கூடாது. ஆனால் எங்கள் தலைமுறைகளுக்கு அவை பரிமாற்றப்பட வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்டதான கிருபை எங்கள் குடும்பத்திற்கு கர்த்தர் தருவீராக. அடுத்ததாக சொல்லுவோம், என் குடும்பத்தின் ஒவ்வொரு வாசலையும் இயேசுவின் இரத்தத்தினாலும் தீர்க்க தரிசன நோக்கத்தினாலும் எல்லா நிலைகளிலும் இயேசுவின் வல்லமையான நாமத்தில் நான் முத்திரையிடுகிறேன். சொல்லுவோமா, கர்த்தாவே என்னுடைய குடும்பத்தின் ஒவ்வொரு வாசலும் இயேசுவின் இரத்தத்தினாலே தீர்க்க தரிசன நோக்கத்தினாலே ஒரு ப்ரொஃபெட்டிக்கல் இன்சைட் வேணும்ப்பா. ஒரு ப்ரொஃபெட்டிக்கல் டெஸ்டினியை என்னுடைய குடும்பத்தின் வாசல்கள் மேலாக நான் சொல்லுகிறேன். என்னுடைய குடும்பத்தின் ஒவ்வொரு வாசலும் இயேசுவின் இரத்தத்தினால வல்லமையின் இயேசுவின் வல்லமையான நாமத்தினாலே முத்திரை போடப்படுவது. Oh, let it be sealed by the blood of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே முத்திரை போடப்படுவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அடுத்ததாக சொல்லுவோம், கர்த்தாவே 1000 தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதம் தரும் வகையில் நீதியின் விதைகளை விதைக்க என்னை வலிமைப்படுத்துவீராக. பலப்படுத்துங்க, கேட்போமா. கர்த்தாவே அப்பா, நான் விதைக்கிறதான விதை எல்லாம் 1000 தலைமுறைக்கு விதைக்கப்படுகிற நீதியின் விதைகளாக மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நான் பேசுகிற வார்த்தை, என் பழக்க வழக்கம், என் குடும்பத்தினுடைய செயல்பாடுகள், இது எல்லாம் 1000 ஜெனரேஷன்ஸ், 1000 தலைமுறைகளுக்கு நீதியுள்ள விதைகளாக விதைக்கப்படட்டும். அந்த விதை என்னைக்காவது ஒரு நாள் வளரும். அது ஒரு சில விதைகள் உடனடியா வரலாம், ஒரு சில விதைகள் பல ஆண்டுகள் கழித்து வரலாம். ஆனால் விதைக்கிறத நம்ம நிறுத்திடவே கூடாது. நீதியின் விதைகளை விதைக்கிறத நிறுத்திடவே கூடாது. ஜெபத்திலே நாம் விதைக்கிறோம், வார்த்தையில விதைக்கிறோம், தீர்க்கதரிசன அந்த பார்வையில நம்ம விதைக்கிறோம். இந்த காரியங்களை செய்யும் பொழுது நம்ம தலைமுறைகளுக்குள்ளாக நீதியின் விதைகளை விதைத்துக் கொண்டிருக்கிறோம். சொல்லுவோமா, கர்த்தாவே என்னுடைய தலைமுறையில நீதியின் விதைகளை நான் விதைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா நிலைகளிலும் அந்த நீதியின் விதைகள் விதைப்பதற்கு கர்த்தர் நீர் என்னை பலப்படுத்துவீராக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன்ப்பா.
அடுத்ததாக சொல்லுவோம், என் குடும்பம் தேவனுடைய கரத்தினால் மீண்டும் கட்டி எழுப்பப்படுவதாக. சொல்லுவோமா? கர்த்தாவே, இதுவரைக்கும் என்னுடைய குடும்பத்துல அப்பா நான் பல போராட்டங்களையும் தீமையின் பலிபீடங்களையும் பொருத்தனைகளையும் உடன்படிக்கைகளையும் பார்த்தே சலிச்சு போயிட்டேன்ப்பா. அதெல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு மாற்றி இந்த பக்கம் அதை பாதுகாக்கிறது மாத்திரம் இல்ல, இன்னொரு பக்கம் தேவனுடைய கரத்தினாலே ஒரு தெய்வீக மரபை கட்டி எழுப்ப கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. அடுத்ததாக சொல்லுவோம், இருளின் ஒவ்வொரு பலிபீடமும் தகர்க்கப்பட்டு நீதியின் அக்கினி பலிபீடம் எல்லா நிலைகளிலும் எழுப்பப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே, எங்க வீட்டில் இருக்கிறதான, குடும்பத்தில் தலைமுறையில் இருக்கிறதான, ரத்த வழியில் இருக்கிறதான ஒவ்வொரு தீமையின் பலிபீடமும், இருளின் ராஜ்யத்தின் பலிபீடம் தகர்க்கப்பட்டு அதற்கு பதிலாக நீதியின் அக்கினி பலிபீடம், ஜெப பலிபீடம், வார்த்தை என்கிற பலிபீடம், ஆராதனை என்கிற பலிபீடம் எங்கள் குடும்பத்தில் கட்டி எழுப்பப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. அடுத்ததாக சொல்லுவோம், நான் தலைமுறை ஆசீர்வாதத்திற்கான வரைபடத்தை எல்லா நிலைகளிலும் சுமக்கிறவன் என்று இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன். ப்ளூ பிரிண்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒன்று போடுவாங்க. அதே மாதிரி கர்த்தர் நமக்கு நம்முடைய தலைமுறையை குறித்து ஒரு ப்ளூ பிரிண்ட் தருவார். அதுதான் நம்ம சொல்ல போறோம். கர்த்தாவே, ஆசீர்வாதத்திற்கான ஒரு ப்ளூ பிரிண்ட்டை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. அது என் தலைமுறைகளுக்குள்ளாக போகணும், அது என்னுடைய சந்ததிக்குள்ளாக போகணும். எல்லா நிலைகளிலும் என்னுடைய சந்ததியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தேவன் தருகிற தெய்வீக ஆசீர்வாதத்தினுடைய வரைபடத்தை சுமக்கிறவர்களாய் அவர்கள் மாற்றப்படுவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அடுத்ததாக சொல்லுவோம், என் தெய்வீக மரபு இன்றே ஆரம்பிக்கிறது. சத்தியம், தூய்மை, நோக்கம் என்னுடைய வீட்டின் அடையாளமாக எல்லா நிலைகளிலும் மாற்றப்படும். சொல்லலாமா? கர்த்தாவே, நான் சொன்னேன் இல்லைங்களா, இன்னையிலிருந்தே நம்ம இதற்காக ஜெபிக்கணும். ஒரு காட்லி லெகசி பில்ட் பண்றதுக்கு கட்டப்படுவது இன்றையிலிருந்தே அந்த கீழ்ப்படிதல், இன்றையிலிருந்தே அந்த ஆரம்பம், இன்றையிலிருந்தே அந்த துவக்கம். தள்ளி போடாதீங்க. மாசம் ஆகட்டும், ஒரு வாரம் ஆகட்டும், அடுத்த மாசம் பார்க்கலாம், தயவு செஞ்சு தள்ளி போடாதீங்க. தெய்வீக மரபை கட்டி எழுப்புவதற்கு இன்றையிலிருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. என்னுடைய எல்லைகள் சத்திய வார்த்தையினால் நிரப்பப்பட்டிருக்கணும், என்னுடைய எல்லைகள் பரிசுத்தத்தினால நிரப்பப்பட்டிருக்கணும். அப்ப நோக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, அப்பா ஒரு நோக்கம் நிறைந்த ஒரு வாழ்க்கை எங்களுடைய எல்லைகளில் உண்டாகட்டும் அப்பா. ஓ ஹல்லேலூயா. அடுத்ததாக சொல்லுவோம், நான் என் இரத்த வழியின் சீரமைப்பில் ஆசாரியனும் கட்டுபவனுமாக இருக்கிறேன். ஆமென், ஆமென். சொல்லுவோம், கர்த்தாவே, என்னுடைய இரத்த வழி சீரமைப்பிலே, எங்கள் இரத்தத்தின் சீரமைப்பிலே கர்த்தர் என்ன ஒரு லீவைட், என்ன ஒரு ஆசாரியனா மாத்தி இருக்கிறீங்க. கர்த்தாவே, அந்த ஆசாரியனா நான் நின்னு என்னுடைய தலைமுறைக்காக இப்பொழுது ஜெபிக்கிறேன். அன்றைக்கு அந்த பிரதான ஆசாரியன் அந்த வருடத்தில் ஒரு நாள் அந்த தேவனுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் சென்று தேசத்தினுடைய ஒட்டுமொத்த பாவத்திற்காக ஜெபிப்பார் இல்லையா? அந்த மாதிரிதான் இன்னைக்கு கர்த்தர் நம்மள ஒரு ஆசாரியனா மாற்றி இருக்கிறாரு. 1 பேதுரு 2:9 வாசிக்கிறோம் இல்லைங்களா? அவர் நம்மள ஆசாரியனா மாற்றி இருக்கிறாரு. ஆகையினால் இப்பொழுது நம்மளுடைய தலைமுறைக்கு நம்ம ஜெபிக்க போறோம். கர்த்தாவே, என் தலைமுறைக்கு நீர் என்னை ஆசாரியனாய் வைத்திருக்கிறீர். என் தலைமுறைக்காக நான் இப்பொழுதே ஜெபிக்கிறேன். அவர்களுடைய இரத்த வழி, என்னுடைய இரத்த வழி, என் தலைமுறையினுடைய இரத்த வழி சீரமைக்கப்படுவதாக. கர்த்தாவே, அப்பா, ஒரு லேவியனாய் ஒரு ஆசாரியனை என்னை மாற்றி இருக்கிறீர். நெகேமியாவை போல அப்பா இடிந்து போன அலங்கங்களை கட்டுகிறவனாய் என்னை நீர் மாற்றுவீராக. அப்படிப்பட்டவர்களுடைய சந்ததியிலே என்னுடைய இரத்தத்திலே உருவாவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். சொல்லுவோம், என் பிள்ளைகளும் சந்ததிகளும் சத்தியத்திலும் தேவ வல்லமையிலும் நடப்பார்கள் என்று எல்லா நிலையிலும் இயேசுவின் நாமத்தில் கட்டளையிட சொல்லுங்க. அப்பா, என் பிள்ளைகளும் என் சந்ததியும் சத்தியத்திலும் தேவ வல்லமையிலும் நடப்பார்களாக. என் பிள்ளைகளுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன். ஒருவேளை பிள்ளைங்க இன்னும் கல்யாணம் கூட ஆகாம இருக்கலாம், ஆனா நீங்க ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகள் பிறக்காம இருக்கலாம், ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை பிள்ளைகள் உங்களுக்கு பிறந்து இருக்கலாம், நீங்க ஜெபம் பண்ணுங்க. எந்த நிலையில இருந்தாலும் pray for your generation, தலைமுறைக்காக ஜெபிங்க. கேட்போம், கர்த்தாவே, என்னுடைய பிள்ளைகளும் சந்ததிகளும் சத்தியத்திலும் தேவ வல்லமையிலும் நடப்பார்களாக, தேவ வல்லமையிலே நடப்பார்களாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அடுத்ததாக சொல்வோம், என்னுடைய குடும்பம் நீதியும் பரிசுத்தமும் தேவ நோக்கமும் உள்ள தலைமுறை தாக்கம் கொண்ட குடும்பமாக அறியப்படுவதாக. ஆமாப்பா, எங்க குடும்பத்தை பத்தி இருந்ததான எல்லா தீமையும் மாற்றி எங்க குடும்பத்தை பத்தி ஒரு விஷயம் இருக்கணும்னா அது ஆண்டவரே நீதியும் பரிசுத்தமும், ஆண்டவரே தேவ நோக்கம் நிறைஞ்ச குடும்பம்னு பேசப்படணும். ஆண்டவரே, அதுதான் எங்களுடைய குடும்பத்தின் அடையாளமா மாறணும் அப்பா. எங்க குடும்பத்துக்கு வேற என்ன வேணா இதுக்கு முன்னாடி அடையாளமா இருந்திருக்கலாம். எங்க குடும்பத்தினுடைய ஐடென்டிட்டி எல்லாம் மாற்றப்பட்டு இப்பொழுது எங்க குடும்பத்தினுடைய அடையாளம் நீதி, பரிசுத்தம், அப்பா தேவனுடைய நோக்கம் நிறைந்த ஒரு சந்ததி என்று சொல்லி சொல்லப்படுகிற அளவுக்கு என்னுடைய குடும்பம் என்னுடைய சந்ததியும் மாற்றப்படுவார்களாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாள் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தாவே நீர் எங்களுக்கு பதில் தந்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆவியானவர் நாங்கள் ஒரு புறம் நீதியின், ஒரு பக்கம் தீமையின் பலிபீடங்களை உடைத்து பரலோக நீதிமன்றத்தில் ஜெபிக்க வேண்டிய காரியத்தையும் கற்றுக் கொடுத்தீங்க. அதே போல இந்த பக்கம் நாங்க
தெய்வீக மரபை கட்டி எழுப்ப வேண்டும். அதற்காக தெய்வீக காரியங்களை நீர் எங்களுக்கு கற்றுத் தருகிறீர். அதிலே நாங்கள் மிகுந்த பொறுப்புள்ளவர்களாய், ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இந்த காரியத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற காலம் வரைக்கும் எங்கள் சந்ததிக்காக, தலைமுறைக்காக நிறைவேற்ற வேண்டும் என்கிறதையும் கர்த்தர் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். இந்த 2 காரியங்களையும் நாங்கள் பேலன்ஸ் பண்ணி நடுநிலையாக சரியாக நாங்கள் செய்ய கர்த்தர் எங்களுக்கு பலனையும் கிருபையும் தாரும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள், இனி கேட்க போகிறவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் பலத்த மாற்றத்தை தாரும். அந்த தெய்வீக மரபை இன்றையிலிருந்தே அவர்கள் கட்டி எழுப்புகிற ஒரு வாஞ்சையும் ஒரு ஆசையும் அவருடைய ஆவியிலே கர்த்தர் தூண்டுவீராக. அந்த தூண்டுதல் ஏதோ ஒரு நாள் 2 நாள் இல்லப்பா, எப்பயுமே அந்த ஆசை, அந்த வைராக்கியம், என்னுடைய சந்ததி தேவனுக்கான ஒரு தெய்வீக மரபை கட்டி எழுப்பணுன்ற ஒரு வாஞ்சை இந்த வார்த்தைகளை கேட்க போகிற ஒவ்வொருத்தருடைய மனதிலும் சிந்தையிலும் எப்பொழுதும் எதிரொலித்துக் கொண்டே இருக்கட்டும்ப்பா. ஆவியானவர் இந்த காரியத்தை செய்யுங்க. உங்க ராஜ்யம் கட்டப்படுறதுக்கு நீர் இந்த காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்துறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Thank you.